குருகுலம் கல்வி சேவையினூடாக இணைந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய குருகுலம் கல்வி சேவையின் ஊடாக நாங்கள் தரம் 11 இருக்கின்ற வணிக கல்வியும் கணக்கீடும் என்ற பாடத்தின் 4வது தேர்ச்சியாக நமது பாட புத்தகத்தில் 4வது அலகாக 4வது தேர்ச்சியாக காணப்படுகின்ற வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்களை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுக்கள் அவற்றில் நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த வகுப்பில் நாங்கள் நிதிநிலைமை கூட்டண்டர் என்று பார்த்து அதில் இருக்கின்ற சொத்துக்களை பற்றி நாங்கள் பார்த்துருக்கின்றோம். சொத்துக்கள் என்றால் என்ன, அந்த சொத்துக்களை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்துறது, அந்த சொத்துக்கண்ட வகைகளில் நாங்கள் ஒரு பயிற்சி, அந்த சொத்துக்களை என்ன மாதிரி நாங்கள் வகைப்படுத்தி அதன் பெறுமதியை நாங்கள் காண்கிறோம். அப்போ அந்த நிதிநிலைமை கூட்டில் நாங்கள் அடிப்படை கூறுகளாக சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமைகளை நாங்கள் கூறுகின்றோம். அப்போ நாங்கள் நிதிநிலைமைக்குள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு கூறுகளையும் பற்றி நாங்கள் ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்க போகின்றோம். அதில் சொத்துக்களை பற்றி நாங்கள் கடந்த இந்த சேவையின் ஊடாக நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் அதன் அடுத்த தொடர்ச்சியாக அந்த உரிமை, பொறுப்புகளை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறதாக இருக்கும். அப்போ நிதிநிலைமை கூட்டம் பார்த்து நாங்கள் அதில் காணப்படுகின்ற கூறுகள், அதாவது சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமைகளை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு கூட்டு தான் நிதிநிலைமை கூட்டு. அப்போ குறிப்பிட்ட தினத்தில் இருக்கிற அந்த சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமைகளை பற்றி நாங்கள் நிதிநிலைமை கூட்டில் வெளிப்படுத்துவதற்கு முன்னர் அந்த ஒவ்வொரு சொத்துக்களையும், பொறுப்புகளையும், உரிமைகளையும் பற்றி நாங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒவ்வொரு விளக்கமாக நாங்கள் பார்க்க போகிறதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் சொத்துக்களை பற்றி பார்த்துருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பொறுப்புகள், உரிமைகளை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் முதலாக பார்ப்போம் உரிமை. அப்போ நாங்கள் உரிமை என்றால் என்னென்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், குறித்த தினத்தில் வணிகத்தில் காணப்படுகின்ற, அப்போ குறிப்பிட்ட தினத்தில் நாங்கள் நிதிநிலைமை கூட்டு வெளிப்படுத்தி காட்டுறோம். குறிப்பிட்ட தினத்தில் அப்போ உரிமையை நாங்கள் விளக்கம் சொல்கிறோம். பார்த்தீங்கன்றால் குறிப்பிட்ட தினத்தில் வணிகத்தில் காணப்படுகின்ற சொத்துக்களிலிருந்து பொறுப்புகளை கழிக்க வருவதே உரிமையாகும். பார்த்தீங்கன்னா அப்படி எங்களுக்கு தெரியும், குறித்த தினத்தில் வணிகத்தில் காணப்படுகின்ற மொத்த சொத்துக்களிலிருந்து நாங்கள் என்னத்தை கழிக்கிறோம்னா வெளிப்பொறுப்புகளை கழிக்க வருவதே உரிமையாகும். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னோம்னா, உரிமையாளனுக்காக மீதியாக உள்ள சொத்துக்களின் பெறுமதி உரிமையாண்மை ஆகும். அப்போ உரிமையாளனுக்காக மீதியாக உள்ள சொத்துக்களின் பெறுமதி, அதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா உரிமையாண்மைன்னு சொல்கிறோம். மீதியாக உள்ள சொத்துக்கள பெறுமதியைத்தான் நாங்கள் உரிமையாண்மைன்னு சொல்லி காட்டுறோம். அவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிமையாண்மை என்கின்ற போது அதை நாங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கீட்டு சமன்பாட்டில் நாங்கள் அடிப்படை சமன்பாடு பார்த்து நாங்கள் சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. அப்போ சொத்துக்களில் இருந்து நாங்கள் காட்டுறோம் பிள்ளைகள், அடிப்படை சமன்பாடு காட்டிக்க சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை என்று காட்டுறோம். அப்போ பார்த்தீங்கன்றால் இந்த சொத்துக்களில் இருந்து நாங்கள் இந்த பொறுப்பை கழித்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு மிஞ்சுறது உரிமை, அதாவது உரிமையாண்மை. அதான் நாங்கள் இந்த காட்டுற பிள்ளைகள் பாருங்கள், சொத்துக்கள் குறித்த தினத்தில் வணிகத்தில் காணப்படுகின்ற மொத்த சொத்துக்கள் இருந்து வெளிப்பொறுப்பை, அப்போ அந்த சொத்துக்கள்லேருந்து நாங்கள் பொறுப்பை கழிக்கிறோம். அப்போ சொத்துக்கள்லேருந்து பொறுப்பை கழிக்க வாரதான் உரிமையாண்மை. எனவே தான் பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் உரிமையாண்மை காண்றோம் இல்லை உரிமை காண்றோம், சொத்துக்களில் இருந்து பொறுப்பை கழிக்கிறோம். பொறுப்புன்னு சொல்லியிருக்க வெளிப்பொறுப்பை சொத்துக்கள்லேருந்து பொறுப்பை கழிச்சுட்டோம்னா வாரது உரிமையாக இருக்கும். அதுதான் நாங்கள் விளக்கமாக சொல்லிக்கிறோம். உரிமைன்னு கேட்டால் நாங்கள் அந்த உரிமையை நாங்கள் என்ன மாதிரி கணிப்பிடுகின்றோமோ அதை தான் நாங்கள் இங்கே விளக்கமாக கூறுகின்றோம். சொத்துக்கள்லேருந்து வெளிப்பொறுப்பை கழிக்க வருவதான் உரிமை. அதாவது உரிமையாளனுக்காக மீதியாக உள்ள சொத்துக்கள் பெறுமதி. அப்போ நிறுவனத்தில் காணப்படுற சொத்துக்கள் நாங்கள் பார்த்துட்டோம். நிறுவனத்தில் இருக்கின்ற பொருளாதார வளங்கள், கடந்த கால கொடுக்கல் வாங்கல வாருகின்ற பொருளாதார வளங்களை தான் நாங்கள் சொத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ அந்த சொத்துக்களில் வெளியாக்களுக்குரியவை, வெளியாக்களுக்குரிய கொடுப்பனவுகளை நாங்கள் கொடுத்தோம் என்றால் மீதியாக உள்ளதான் உரிமையாளனுக்குரியதாக இருக்கும். அப்போ உரிமையாளர்ன்றது நிறுவனத்துக்கு மூலதனத்தினை இட்டு நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றவர் தான் உரிமையாளர். அந்த உரிமையாளருக்கு நிறுவனத்தில் காணப்படுகின்ற சொத்துக்கண்ட பெறுமதி தான் உரிமை ஆண்மையாக இருக்கும், அல்லது உரிமை என்று சொல்லுவோம். அப்போ உரிமையாண்மை என்றது மீதியாக உள்ள சொத்துக்களின் பெறுமதி. மீதியாக இருக்கிறால் சொத்துக்களில் பொறுப்புகளை தீர்த்தா பிறகு வாரதான் மீதியாக உள்ள பெறுமதி. பொறுப்பண்ணைக்க வெளியாக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை நாங்கள் கொடுத்தோம் என்றால் மீதியாக இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் யாருக்குரியன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தில் ஆரம்பிக்கின்ற உரிமையாளருக்குரியது. எனவே தான் நாங்கள் சொத்துக்கள் இருக்கின்ற மீதியாக இருக்கிற பெறுமதியை நாங்கள் உரிமையாண்மை என்று சொல்கிறோம். அப்போ உரிமையாண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
அப்போ பார்த்தீங்கன்னா போங்க இலவா வழங்கி கொள்ளக்கூடிய இருக்கும் சொத்துக்களில் இருந்து நாங்கள் பொறுப்புகளை வெளிப்பொறுப்புகளை கழிக்க வாரதான் உரிமை அல்ல உரிமையாண்மைன்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா உரிமையாளரால் இடப்பட்ட வளங்கள் மூலதனம். அப்போ அந்த உரிமையாண்மைக்குள்ளே தான் எங்களுக்கு மூலத்தை நாங்கள் உள்ளடக்கிற நாங்கள். அப்போ மூலதனம்ன்றது உரிமையாளரால் இடப்பட்ட வளங்கள் தான் மூலதனம். அப்போ நிறுவனத்தினை ஆரம்பிக்கின்ற போது அந்த உரிமையாளரால் இடப்படுகின்ற வளங்களை நாங்கள் மூலதனமாக பதிகிற நாங்கள். அதுதான் நாங்கள் மூலதனம்னு சொல்லி அழைக்கிற நாங்கள். அப்போ அந்த மூலதனங்களை இடுகின்ற நபரைத்தான் நாங்கள் உரிமையாளர்னு சொல்கிறோம். அப்போ அந்த உரிமையாண்மை என்பதில் பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கப்படும். அப்போ நாங்கள் உரிமையாண்மை என்று பார்க்குறோம், சொத்துக்களிலிருந்து பொறுப்புகளை கழிக்க வாரதான் உரிமையாண்மை. அப்போ அந்த உரிமையாண்மையில் உரிமையாளர்கள் இடப்படுகின்ற வளங்கள்லாம் மூலதனம். அப்போ அந்த உரிமையாண்மையில் உள்ளடக்கப்படுகின்ற ஒரு விடயம்தான் மூலதனம். அந்த மூலதனம் உரிமையாளர் இடப்படுகின்ற வளங்கள். அப்போ உரிமையாளருக்குரியதாக இருக்கும். அப்போ உரிமையாண்மை என்பதில் பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கப்படும். பாருங்க அப்படியே நாங்கள் ஒன்று காட்டுறோம். ஒன்று மூலதனம். அடுத்த பார்த்தீங்கன்னா தேறிய லாபம் அல்லது நட்டம். அடுத்த பாருங்கள் பற்றுக்கள். அப்போ உரிமையாண்மைன்றதுக்குள்ளே நாங்கள் 3 விடயத்தை காட்டுறோம். ஒன்று பாருங்கள் மூலதனம், அடுத்த பார்த்தீங்கன்னா தேறிய லாபம் அல்லது நட்டம், அடுத்த பார்த்தீங்கன்னா பற்றுக்கள். இதில் பாருங்க அப்படியே நாங்கள் கணக்கெட்டு சமன்பாடு படிக்கின்ற போது உரிமையாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற காரணிகள் சொல்லி பார்த்தினாங்க. அப்போ உரிமையாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற காரணிகள் நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே நாங்கள் குறிப்பிட்டாங்கள் மேலதிக மூலதன முடல். அப்போ மேலதிக மூலதன முட்டம் என்றால் உரிமையாண்மை என்ன செய்யும் என்றால் அதிகரிக்கும் என்று பார்த்தினாங்க. நிறுவனத்துக்கு வருமானம் ஒன்று ஏற்பட்டால் அங்கே நாங்கள் பார்த்தினாங்கள் உரிமை அதிகரிக்கும். அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், நிறுவனத்திலே ஒரு செலவு ஒன்று ஏற்பட்டால் உரிமை குறைவடையும். அதே மாதிரி உரிமையாளர்கிட்ட பற்றுக்கள் அதாவது எடுப்பனவுகள் அதாலும் என்ன செய்யும்டா உரிமை குறைவடையும். அப்போ உரிமையாண்மையோட உள்ளடக்கிற விடயங்களும் பாருங்கள் இந்த மூலதனம். அடுத்த சொல்கிறோம் நாங்கள் லாபம் அல்லது நட்டம், தேறிய லாபம் அல்லது நட்டம். இப்போ நாங்கள் தேறிய லாபத்தை பற்றி படிச்சிட்டோம். வருமானம் லாபத்தை கூட்டம் நாங்கள் இந்த மாதிரி தயாரிக்கொண்டு பார்த்து நாங்கள் அதில் நாங்கள் தேறிய லாபம் கணிப்பிட்ட நாங்கள். இப்போ தேறிய லாபம் கணிப்பிடைக்க பாருங்க பிள்ளைகள், வருமானத்திலிருந்து நாங்கள் செலவாக கழிக்க வரான் தேறிய லாபம். அப்போ நாங்கள் உரிமையில் ஏற்படுற மாற்றத்துக்கு நாங்கள் போடுறோம் வருமானங்கள், அதே மாதிரி செலவுகள். அதைத்தான் நாங்கள் இங்கே காட்டியிருக்கிற பிள்ளைகள் தேறிய லாபம் அல்லது நட்டம். அப்போ உரிமையில் உள்ளடக்கப்படுற விடயத்தில் இன்னொரு விடயம் தேறிய லாபம் அல்லது நட்டம். பாருங்க பிள்ளை, நாங்கள் அங்கே லாபத்தை கூட்டி தயாரிக்கின்ற போது அங்கே நாங்கள் தேறிய லாபத்தை எடுத்தோம்னா என்ன எழுதுகிறோம், தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றம். அப்போ அங்கே தேறிய லாபம் வரும், மூலதன கணக்குக்கு வரும். மூலதனம் உரிமையாண்மைக்குள்ள காணப்படுற விடயம். அப்போ உரிமையாண்மையில் காணப்படுற விடயங்களில் மூலதனம், அடுத்தது தேறிய லாபம். அப்போ எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பார்த்து வருமானங்கள் செலவுகள், அந்த வருமானத்திலிருந்து செலவை கழிக்க வரான் தேறிய லாபம். அதுதான் இங்கே சுருக்கி நாங்கள் போட்டிருக்கிறோம் தேறிய லாபம் அல்லது நட்டம். அடுத்த பாருங்க பற்றுக்கள். அப்போ இந்த 3 விடயங்கள் தான் எங்களுக்கு உரிமையாண்மையில் பதியப்படுகின்ற விடயங்களாக இருக்கும். அல்லது உரிமையாண்மை என்பதற்குள்ள ஒரு தனி உடைமை நிறுவனத்தில் இந்த 3 விடயங்கள் தான் காணப்படுறதாக இருக்கும். அப்போ உரிமையாண்மை என்பதற்குள்ள ஒரு தனி உடைமை நிறுவனம் ஒன்றில் மூலதனம், தேறிய லாபம் அல்லது நட்டம், பற்றுக்கள், இந்த விடயங்கள் தான் உரிமையாண்மைக்குள்ள உள்ளடக்கப்படுற விடயமாக இருக்கும். அப்போ உரிமையாண்மை என்று பார்த்துருக்கிறோம். இப்போ மூலதனம் என்றால் உங்களுக்கு என்ன தெரியும், உரிமையாளப்படுகின்ற வளங்கள்லாம் மூலதனம். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லாபம், நட்டம், பற்றுக்கள், மூலதனம், இந்த 3 விடயங்கள் உரிமையாண்மைக்குள்ளே உள்ளடக்கப்படுற விடயங்களாக இருக்கும். அப்போ உரிமையாண்மை நாங்கள் கணிப்பிட போகிறோம்னு சொன்னால் இந்த 3 விடயங்களை நாங்கள் பதிவு செய்தான் கணிப்பீடு செய்வோம். எங்களுக்கு வருமானங்கள் செலவு தந்திருந்தால் அதை நாங்கள் வச்சு லாபத்தை காணுவோம். அந்த லாபத்தை கொண்டு நாங்கள் உரிமையாண்மையில் பதிவு செய்கிறதா இருக்கும். அப்போ அவங்க அடுத்த விடயத்தை இங்கே தரப்பட்டிருக்கு மூலதன முடல், தேறிய லாபம் என்பவற்றினால் உரிமையாண்மை அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலதன முடல் அல்லது மேலதிக மூலதன முடல் நிறுவனத்தில் தேறிய லாபம் ஏற்பட்டால், அதாவது வருமானங்கள் அதிகரித்திருந்தால் உரிமையாண்மையில் அதிகரிக்கும். உரிமையாண்மையில் ஒரு அதிகரிப்பு ஒன்று ஏற்படும். அதாவது உரிமையாண்மையை நாங்கள் கூட்டுவோம். அப்போ நிறுவனத்தில் இருக்கிற உரிமை அதிகரிக்குன்னு சொன்னால் ஒன்று அங்கே மூலதனமிடப்பட்டிருக்கும், அல்லது நிறுவனத்தால் லாபம் இழைக்கப்பட்டிருக்கும், அல்லது வருமானம் ஒன்று ஏற்பட்டிருக்கும். அதை தான் இங்கே நாங்கள் வருமானத்திலிருந்து செலவை கழித்து தேறிய லாபம்னு சொல்கிறோம். அப்போ உரிமையாண்மையில் அதிகரிப்பு ஏற்பட்டால் ஒன்று மூலதனமிட்டிருக்கவனும் உரிமையாளரால் மேலதிக மூலதனமிட்டிருக்கவனும், அல்லது தேறிய லாபம் ஒன்று ஏற்பட்டிருக்கவனும், அல்லது 2ஆலையும் எங்களுக்கு உரிமையாண்மை அதிகரிக்கும். அதே இடத்துல பாருங்க பிள்ளைகள், நிறுவனத்தில் தேறிய நட்டம், வருமானத்திலும் பார்க்க செலவு கூட இருந்தால் நாங்கள் வருமானத்தை கூட்டி செலவை கழிக்க அங்கே தேறிய நட்டம் வரும். அப்போ அந்த தேறிய நட்டத்தால் அல்லது பற்றுக்களால் உரிமையாளர்கிட்ட எடுப்பனவுகள், உரிமையாளர் காசையோ பொருளையோ பற்றுக்கின்ற போது நாங்கள் பற்றுக்கள் எடுப்பனவுன்னு சொல்லுவோம். என்பவற்றால் என்ன செய்ய வேண்டாம், உரிமையாண்மையில் குறைவொன்று ஏற்படும்.
அப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்த விடயங்கள் தான். அப்போ உரிமையாண்மையில நாங்கள் சொல்கிறோம் மூலதனமிடல், லாபம் அல்லது நட்டம், தேறிய லாபம் அல்லது நட்டம், பற்றுக்கள், இவை தான் உரிமையாண்மையில நாங்கள் பதியப்படுகின்ற விடயங்கள். அதில் பாருங்கள் பிள்ளைகள், உரிமையாளர் மூலதனமிட்டால் அல்லது நிறுவனத்தில் தேறிய லாபம் ஏற்பட்டால் உரிமையாண்மை அதிகரிக்கும், அண்டா உரிமையாண்மை கூடும். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா உரிமையாளரால் நிறுவனத்தில் தேறிய நட்டம் ஏற்பட்டு அதே நேரத்தில் உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக பொருட்களையோ காசையோ பற்றினால் உரிமையாண்மை என்ன செய்ய மாட்டோம், குறைவடையும். அப்போ இந்தந்த காரணங்கள் தான் நாங்கள் உரிமையாண்மையில் பதிகிற விடயங்கள். அவற்றால் உரிமையாண்மையில் சில விடயங்களால் அதிகரிப்பு ஏற்படும், சில விடயங்களால் உரிமையாண்மை குறையடையலாம். அதுதான் இங்கே நாங்கள் காட்டியிருக்கிறோம். அப்போ ஏற்கனவே கணக்கெட்டு சான்பால் பதியக்கம் உரிமையாண்மையில் கொண்டு வருமானங்கள் மூலதனமிட்டால் உரிமையாண்மையில் கூட்டணிகள், செலவுகள் பற்றுகள் வந்தால் உரிமையாண்மையிலிருந்து நாங்கள் கழிக்கிறோம். நாங்கள் அவர் விடயங்கள்லாம் இங்கே நாங்கள் உரிமையாண்மையாக நாங்கள் இந்த அந்த விடயங்களை தான் நாங்கள் காட்டுறோம். இங்கே நாங்கள் தேறிய லாபம் அல்லது தேறிய நட்டம் கொண்டு போடுறோம். வருமானத்திலிருந்து செலவை கழிக்க வாரதான் தேறிய லாபம் அல்லது தேறிய நட்டம். ஏற்கனவே நீங்கள் இந்த லாபத்தை கூட்டினூடாக நாங்கள் அந்த தேறிய லாபம் நட்டத்தை கணிப்பீடு செய்து காட்டினாங்க. அப்போ இதை நாங்கள் விளங்கி கொண்டு பிள்ளைகள் அடுத்த பார்ப்போம். இதில் ஒரு உதாரணமோடு தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு இதில் நம்ம கூட்டு நாங்கள் உள்ள விடயங்களை கொண்டு நான் பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் ஒவ்வொரு உதாரணங்கள் மூலம் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் பாருங்கள், உரிமையாண்மை என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது தொடர்பான ஒரு பயிற்சி. 31/12/2020 முடிவடைந்த நிதியாண்டில் வணிகம் ஒன்றின் இருந்து பின்வரும் தகவல் உமக்கு தரப்படுகிறது. வணிகம் ஒன்றிலிருந்து நாங்கள் பின்வரும் தகவலை பெற்றிருக்கிறோம். அதில் பாருங்கள், 1/1/2020 மூலதனம். அப்போ ஆரம்பத்தில் இருக்கிற மூலதனம் தரப்பட்டிருக்கு. எவ்வளோன்னு சொன்னால் 2 லட்சம் ரூபா ஆரம்பத்தில் காணப்படுகிற மூலதனம். அதே இதில் பாருங்கள் பற்றுக்கள். அப்போ உரிமையாளர்கிட்ட பற்றுக்கள் 40,000 ரூபா. மற்ற தரப்பட்டிருக்கு இக்காலப்பகுதிக்கான தேறிய லாபம். எங்களுக்கு தேறிய லாபம் தரப்பட்டிருக்கு எவ்வளோன்னு சொன்னால் 60,000 ரூபா. உங்களுக்கு கேட்டிருக்கு பாருங்க பிள்ளைகள், 31/12/2020 உரிமையாண்மையை கணிக்கட்டும். அப்போ இதில் உங்களுக்கு தெரியும் உரிமையாண்மையில் வார 3 விடயங்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. உரிமையாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற விடயம். அப்போ இதிலிருந்து பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு நிதியாண்டு இறுதியில் இருக்கிற உரிமையாண்மையை நாங்கள் கணிக்க சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் இதில் கணிச்சம் என்றால் இதில் நாங்கள் கணிச்சு காட்டுவோம். மூலதனம் விடப்பட்டிருக்கு. எவ்வளவு ஆரம்பத்தில் மூலதனம் இருக்குன்னு சொன்னால் 2 லட்சம் ரூபா. இங்கே பாருங்க பிள்ளைகள், அடுத்தது தேறிய லாபம் தரப்பட்டிருக்கு. எவ்வளோன்னு சொன்னால் 60,000 ரூபா. அப்போ நாங்கள் அதில் போடுவோம் தேறிய லாபம் எவ்வளோன்னு சொன்னால் 60,000 ரூபா. அப்போ தேறிய லாபத்தால் உரிமை அதிகரிக்கும். அப்போ மூலதனத்தோட தேறிய லாபத்தை கூட்டுவோம். ஏண்டா மூலதனமும் தேறிய லாபம் வந்து உரிமையை அதிகரிக்க செய்யும். அப்போ நாங்கள் ரெண்டையும் கூட்டி எடுக்கிறோம். பற்றுக்களால் உரிமை குறையும். அப்போ பற்றுக்கள் தரப்பட்டிருக்கு 40,000 ரூபா. பற்றுக்களை நாங்கள் கழிப்போம். பற்றுக்கள் தரப்பட்டிருக்கு 40,000 ரூபா. அதை நாங்கள் கழிச்சோம் என்றால் எங்களுக்கு 2,20,000 ரூபா வரும். அதான் நிதியாண்டில் காணப்படுகின்ற இறுதி உரிமையாண்மையாக இருக்கும். 31/12/2020 உரிமையாண்மையாக இருக்கும். அப்போ எங்களுக்கு உரிமையாண்மையில் பதிகிற விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து நாங்கள் அப்போ உரிமையாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற விடயங்கள், உரிமையாண்மையில் காணப்படுகின்ற விடயங்கள் மூலதனம், தேறிய லாபம், அதே மாதிரி பற்றுக்கள், தேறிய லாபம் அல்லது நட்டம், பற்றுக்கள். இந்த கணக்கில் பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு மூலதனம் தரப்பட்டிருக்கு. அதோட நாங்கள் என்ன செய்யறோம்னா தேறிய லாபத்தை கூட்டுறோம். ஏன் தேறிய லாபம் மூலதனம் வந்து உரிமையை அதிகரிக்க செய்யும். அப்போ நாங்கள் அது ரெண்டையும் கூட்டி எடுக்கிறோம். அதுலேருந்து பற்றுக்களால் உரிமையாண்மை என்ன செய்யும், குறைவடையும். பற்றுக்களை நாங்கள் கழிக்கிறோம். கழித்து விட்டோம்னா எங்களுக்கு இறுதியில் காணப்படுகின்ற உரிமையாண்மையை கண்டுகொள்ளக்கூடிய இருக்கும். அப்போ இந்த உதாரணத்தின் மூலம் நீங்கள் உரிமையாண்மையை விளங்கிக் கொள்ளலாம். உரிமையாண்மைக்கு என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும், அதில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உரிமையாண்மை என்ன மாதிரி இறுதியில் உள்ளக்கிற உரிமையாண்மை நாங்கள் கணிப்பீடு செய்கிறோம். அப்போ உரிமையாண்மை என்று விளங்கி அவற்றை நாங்கள் என்னென்ன விடயங்கள் அதில் பதிவு செய்து உரிமையாண்மையில் காட்டுறோம் அல்ல உரிமையாண்மையை கணிப்பீடு செய்கிறோம்ன்றதை நீங்கள் விளங்கி கொண்டீங்க என்றால் இந்த பயிற்சி உங்களுக்கு அதுக்குரிய உதாரணமாக இருக்கும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், அதை நான் உங்களுக்கு அதில் செய்ததை தான் இங்கே உங்களை காட்டியிருக்கு. ஆரம்பத்தில் காணப்படுகின்ற மூலதனம் போட்டிருக்கு 2 லட்சம் ரூபா. தேறிய லாபம் தரப்பட்டிருக்கு 60,000 ரூபா. அப்போ அந்த நாங்கள் 2 லட்சம் ரூபாவோட 60,000 ரூபா கூட்டி 2,60,000 எடுக்கிறோம். அதிலிருந்து பற்றுக்கள் 40,000 ரூபா கழிக்கிறோம். கழிச்சோம் என்றால் எங்களுக்கு 2,20,000 வரும். அதான் நிதியாண்டு 31/12/2020 காணப்படுகின்ற உரிமையாண்மையாக இருக்கும். அப்போ நாங்கள் உங்களுக்கு உதாரணம் ஒன்று தரப்பட்டு அதனால் உங்களுக்கு செய்து காட்டினான். அதை பதிலாக காட்டியிருக்கு பாருங்கள் பிள்ளைகள், என்ன மாதிரி நாங்கள் அந்த உரிமையாண்மையை கணிப்பீடு செய்கிறோம். மூலதனத்தோட லாபத்தை தேறிய லாபம் வாரபடியாக கூட்டி பற்று வாரபடியாக கழிக்கிறோம். தேறிய நட்டம் தந்திருந்தால் நாங்கள் கழிச்சிருப்போம். ஏன் நட்டமும் பற்றுக்களும் உரிமையாண்மையை குறைக்கும்.
இந்த மூலதனமும் தெரியலாமல் இருக்குது. ரெண்டு உரிமையாண்மையை கூட்டம் பண்ணுறபடியாக நாங்கள் கூட்டுறோம், பெற்ற நாங்கள் கழிக்கிறோம், கழித்து உரிமையாண்மையை கணிப்பீடு செய்கிறோம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக பாருங்கள். இதில் இன்னொரு பயிற்சி தரப்பட்டிருக்கு அந்த உரிமையாண்மையை கணிப்பீடு செய்வது தொடர்பாக. இதில் பார்த்தீங்கன்னா 1/1/2020 புவிஸ்டன் ரூபா 3 லட்சம் ரூபா காசினையும் தனக்குரிய 2 லட்சம் ரூபா தளபாடத்தினையும் ஈடுபடுத்தி புத்தகங்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் வியாபாரத்தில் ஈடுபட்டார். அப்போ இவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் 1/1/2020 3 லட்சம் ரூபா காசினையும் தனக்குரிய 2 லட்சம் ரூபா தளபாடத்தினையும் ஈடுபடுத்தி புத்தகங்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்யும் வியாபாரத்தில் ஈடுபட்டார். அடுத்த பார்த்தீங்கன்னா 31/12/2020 முடிவடையும் காலத்தில் 4 லட்சம் ரூபா வருமானமாக உழைத்ததுடன் வருமானமாக அங்கே 4 லட்சம் ரூபா உழைக்கிறார். அதற்காக ரூபா 2,20,000 ரூபா செலவுகளையும் மேற்கொண்டார். அப்போ வருமானம் 4 லட்சம் ரூபா உழைக்கிறதோட அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் 2,20,000 ரூபா செலவுகளையும் மேற்கொண்டார். அவர் தனது தேவைக்காக ரூபா 40,000 ரூபா காசினையும் 20,000 ரூபா பெறுமதியான புத்தகங்களையும் பெற்றுக்கொண்டுள்ளார். அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகள், அவர் போட்ட மூலதனம் தரப்பட்டிருக்கு, அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய வருமானங்கள் செலவுகள் தரப்பட்டிருக்கு, அந்த காலப்பகுதிக்குரிய வருமானம் அதுக்குரிய செலவு தரப்பட்டிருக்கு, அதத்தில் அவற்றுடைய பெற்றுக்களும் தரப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு நாங்கள் பார்த்தனாங்கள் மூலதனம் என்றது உரிமையாளர் இடப்படுகின்ற வளங்கள் தான் மூலதனம். அப்போ உரிமையாளர் என்னென்ன வளங்கள் இருக்கிறான்னு சொன்னால் 3 லட்சம் ரூபா காசினையும் தனக்குரிய 2 லட்சம் ரூபா தளபாடத்தினையும். அப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம்னா உரிமையாளர்கிட்ட மூலதனம். அப்போ நாங்கள் அவர் போட்ட மூலதனத்தை நாங்கள் கணிப்பீடு செய்தோம் என்றால் 3 லட்சம் ரூபா காசும் இடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா பெறுமதியான தளபாடங்களையும் விட்டிருக்கிறார். அப்போ அவருடைய மூலதனம் பெறும் எவ்வளோ வரும்னு சொன்னால் 5 லட்சம் ரூபா மூலதனமாக இடப்பட்டிருக்கு. அதான் அவருடைய இடப்பட்ட வளங்கள். அப்போ அவர் நிறுவனத்தை ஆரம்பிக்கின்ற போது இடப்பட்ட வளங்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. 3 லட்சம் ரூபா காசு, 2 லட்சம் ரூபா தளபாடம். அப்போ நாங்கள் ரெண்டையும் சேர்த்தோம்னா மூலதனத்தை கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், முடிவடைந்த காலத்தில் 4 லட்சம் ரூபா வருமானம் உழைத்ததுடன் அதற்காக 2 லட்சம் ரூபா செலவுகளையும் மேற்கொண்டார். அப்போ உங்களுக்கு தெரியும் வருமானம் தரப்பட்டிருக்கு, செலவு தரப்பட்டிருக்கு. வருமானத்திலிருந்து நாங்கள் செலவை கழிச்சோம் என்றால் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய அவருடைய லாபத்தை நாங்கள் தேறிய லாபத்தை கணிப்பீடு செய்யலாம். அப்போ அவர் அந்த குறிப்பிட்ட செயற்பாட்டின் மூலம் பெறப்பட்ட தேறிய லாபம், தேறிய லாபத்தை பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு வருமானமாக 4 லட்சம் ரூபா உழைச்சிருக்கிறேன். அதில் இருந்து செலவள கழிப்பம் 2,80,000 ரூபா கழிச்சு விட்ட மட்டும் எங்களுக்கு தேறிய லாபம் வரும் 1,20,000 ரூபா தேறிய லாபம். அப்போ அவர்கிட்ட மூலதனத்தை கண்டிருக்கிறோம், அவரால் அந்த காலப்பகுதியில் பெற்றுக்கொண்ட தேறிய லாபத்தை கண்டிருக்கிறோம் 1,20,000 ரூபா. இனி பரங்கங்களை தரப்பட்டிருக்கு, அவர் தனது தேவைக்காக 40,000 ரூபா காசினையும் 20,000 ரூபா பெறுமதியான புத்தகங்களையும் பெற்றுக்கொண்டார். அப்போ இங்கே பாருங்கள் பிள்ளைகள், அவர் தனது தேவைக்காக பெற்றுக்கொண்டபடி அதை நாங்கள் பற்றென்று சொல்கிறோம். நாங்கள் பற்றென்று அழைப்போம். அவள் பற்றுக்கள் பற்றுக்கொண்ட பெறுமதியை காணுவோம். பாருங்கள், 40,000 ரூபா காசு விடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் 20,000 ரூபா பெறுமதியான தளபாடத்தையும் அவர் தன் சொந்த தேவைக்காக எடுத்திருக்கின்றார். அப்போ 40,000 ரூபா காசையும் 20,000 ரூபா பெறுமதியான தளபாடத்தினையும் தனது சொந்த தேவைக்காக எடுத்திருக்கிறார். எனவே பற்றுக்கள் வரும் 60,000 ரூபா. அப்போ அவர் இட்ட மூலதனத்தை நாங்கள் கணிப்பீடு செய்கிறோம். அந்த குறிப்பிட்ட செயற்பாடில் பெறப்பட்ட தேறிய லாபத்தை நாங்கள் கணிப்பிடுகிறோம். அப்போ தேறிய லாபம்ன்றது வருமானத்தில் நாங்கள் செலவை கழிச்சுட்டோம்னா தேறிய லாபம் வரும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றை பற்றுக்களை நாங்கள் கணிப்பிட்டுருக்கிறோம். எனவே இனி பாருங்கள், உங்களுக்கு உரிமை கணிப்பிட சொல்லி கேட்டால் நாங்கள் உரிமையை காணக்கூடியா இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொன்றையும் கணிப்பிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும், உரிமையில் வார விடயங்கள் மூலதனம், தேறிய லாபம், அதே மாதிரி பற்றுக்கள். அப்போ இந்த மூன்றையும் நாங்கள் கணிப்பிட்டு நாங்கள் உரிமையை கணிப்பிடக்கூடியா இருக்கும். அதான் நாங்கள் கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கும். பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் ஒவ்வொன்றா பாவம் என்னென்ன கேட்கப்பட்டுக்கின்றால் பின்பற்ற கணிக்குமாறு நீங்கள் கேட்கப்படுகின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு கணிச்சு காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் கேள்வியாக தரப்பட்டிருக்கு, இனி கவனியுங்கள். உங்களுக்கு நான் கணிப்பிட்டதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளலாம். 1/1/2020 மூலதனம். அப்போ நிறுவனத்தை ஆரம்பிக்கின்ற போது அல்லது நிறுவனத்தின் உரிமையாளரால் இடப்படுகின்ற வளங்கள்லாம் மூலதனம். அப்போ அந்த மூலதனத்தில் பாருங்கள் அவர் என்னென்ன மூலதனம் இட்டிருக்கிறான்னு சொன்னால், ஒன்று காசு இட்டிருக்கிறார் 3 லட்சம் ரூபா. மற்றது பாருங்கள் தளபாடம் இட்டிருக்கிறார் 2 லட்சம் ரூபா. ரெண்டையும் நாங்கள் கூட்டி எடுத்தோம் என்றால் அவற்றை மூலதனம் பெறும் எவ்வளோன்னு சொன்னால் 5 லட்சம் ரூபா. அப்போ இதைத்தான் உங்களுக்கு நான் ஒர்க்கு செய்து காட்டினான். காசு 3 லட்சம் ரூபா, தளபாடம் 2 லட்சம் ரூபா, ரெண்டையும் கூட்டி எடுத்தோம் என்றால் மூலதனம் பெறும் 5 லட்சம் ரூபா. அப்போ அவர்கள் இடப்பட்ட மூலதனம் 5 லட்சம் ரூபா, காசும் தளபாடத்தையும் மூலதனமாக இருக்கிறேன். அப்போ மூலத்தை நாங்கள் கணிப்பிட்டு இருக்கிறோம். அடுத்த பாருங்க என்ன விடயம் கேட்கப்பட்டிருக்கின்றால் வருடத்துக்கான தேறிய லாபம்.
அப்போ தேரி லாபம் தெரியும் நாங்கள் காண்ற நாங்கள் வருமானத்தை நாங்கள் செலவை கழிச்சிட்டோம் என்றால் லாபம் வரும். அப்போ இதில் எவ்வளோ வருமானம் இருக்குன்னு பாருங்கள், 4 லட்சம் ரூபா வருமானம். அடுத்த பாருங்க பிள்ளைகள் செலவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,80,000 ரூபா செலவுகள். வருமானத்திலிருந்து செலவை கழிச்சோம் என்றால் லாபம் வரும். அதான் எங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,20,000 ரூபா. அந்த குறிப்பிட்ட செயற்பாட்டுக்கு அவர் பெற்ற தேறிய லாபம் 1,20,000 ரூபா. அப்போ நாங்கள் லாபத்தை கணிப்பீடு செய்துட்டோம். அடுத்தபடியாக பாருங்கள், அடுத்து என்ன கேட்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்விடத்தில் அவர் மேற்கொண்ட மொத்த பற்றுக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பாருங்கள், அவர் 2 வகையான பற்றுக்களை மேற்கொள்கிறார். ஒன்று வந்து காசையும் பெற்றுகிறார், தன் சொந்த தேவைக்காக காசையும் எடுக்கிறார், அதே மாதிரி பொருட்களையும் எடுக்கிறார். அப்போ காசு பொருள் 2ஐயும் அவர் பெற்றுறார். அப்போ 2ஐயும் சேர்த்து விட்ட மட்டும் தான் அவற்றை மொத்த பற்றுக்கள் வரும். இப்போ அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் காசு எவ்வளோ பெற்றாருன்னு சொன்னால் 40,000 ரூபா, பொருட்களை எவ்வளோ பெற்றாருன்னு சொன்னால் 20,000 ரூபா. அப்போ மொத்த பற்றுக்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 60,000 ரூபா. அப்போ உரிமையாளரால் மேற்கொள்ளப்பட்ட மொத்த பற்றுகள் 60,000 ரூபா, காசு பற்று 20,000, பொருள் பற்று காசு பற்று 40,000 ரூபா, பொருள் பற்று 20,000 ரூபா. அப்போ காசு பற்று 40,000 ரூபா, பொருள் பற்று 20,000 ரூபா, 2ஐயும் சேர்த்தமென்றால் மொத்த பற்றிற்கு 60,000 ரூபா. இனி பாருங்க பிள்ளைகள், நாங்கள் அவற்றை உரிமையை நாங்கள் கணிப்பீடு செய்து காட்டியிருக்கிறோம். அவையில் கேட்கப்பட்ட கேள்வி 4 கேள்வியை பாருங்கள். 31/12/2020 புவிஸ்டனின் உரிமை யாது? அப்போ நிதியாண்டு இறுதியில் இருக்கிற அவற்றை உரிமையை காண்றோம். அப்போ உரிமையாண்டு பார்த்தோம்னால் அவர் போட்ட மூலதனம் அவற்றை உரிமையாண்மைக்குள்ளே உள்ளடக்கப்படும், அதாவது 5 லட்சம் ரூபா. அதை விட அந்த லாபம் தேறிய லாபம் வந்து உரிமையாண்மையோட கூட்டப்படும். அப்போ மூலதனத்தோட அந்த லாபத்தை கூட்டி எடுக்கிறோம். அப்போ நாங்கள் 2ம் வந்து கூட்டி எடுக்கிறோம், 6,20,000 ரூபா. அப்போ 2ஆலையும் உரிமையாண்மை அதிகரிக்கும் என்றபடியே நாங்கள் 2ஐயும் கூட்டி எடுக்கிறோம். பற்றுக்களால் உரிமையாண்மை குறையும். ஏன் ஒரு மூலதனம் போடைக்க நாங்கள் உரிமையாண்மை அதிகரிக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு நிறுவனத்திலேருந்து காசை அவர் எடுக்க உரிமையாண்மை என்ன செய்யும்? குறையும். ஏன்னா அவர் தன் சொந்த தேவைக்காக எடுக்கிறார். சொந்த தேவைக்காக காசு எடுக்கின்ற போது உரிமையாண்மை நாங்கள் குறைவடையும். அதான் பற்றுக்களை நாங்கள் இங்கே கழித்து காட்டுறோம். பற்றுக்களை பாருங்க பிள்ளைகள் 60,000 கழித்து விட்டோம் என்றால் எங்களுக்கு 31/12/2020 உரிமையாண்மை வரும் 5,60,000 ரூபா. அப்போ உரிமையாண்மையில் உள்ளடங்கிற விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் உரிமையாண்மையை கணிப்பீடு செய்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா மூலதனத்தை போடுறோம், லாபம் இங்கே வருமானம் செலவு தந்தவர். அப்போ வருமானத்தை கூட்டி செலவை நாங்கள் கழிச்சும் உரிமையை கணிப்பீடு செய்யலாம். ஆனால் நாங்கள் ஒரு நிதிநிலைமை கூட்டம் நாங்கள் பார்க்கின்ற போது அப்போ மூலதனத்தோடு நாங்கள் லாபத்தை கூட்டுறோம். ஏண்டா வருமானத்தை வந்து செலவை கழிச்சு வாரான் தேறிய லாபம். அப்போ லாபத்தை கூட்டி அதிலிருந்து நாங்கள் பற்றுக்களை கழிச்சு விட்டோம் என்றால் உரிமையாண்மை வரும். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் உரிமையாண்மையை கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். உரிமையாண்மை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ உரிமையாண்மை என்று நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த உரிமையாண்மை என்ன மாதிரி கணிப்பீடு செய்கிறோம் பார்த்துட்டோம். அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்படும், எதால் உரிமையாண்மை அதிகரிக்கும், எதால் உரிமையாண்மை குறையும் என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், பொறுப்புகள். அப்போ நாங்கள் சொத்துக்களை பற்றி பார்த்தோம், அடுத்த உரிமையாண்மையை பற்றி பார்த்துருக்கிறோம். அடுத்த பாருங்கள் பொறுப்புகள். அப்போ நிதிநிலைமைக்குள்ளே காணப்படுகின்ற 3 கூறுகளில் நாங்கள் சொத்துக்கள், உரிமையாண்மை, அடுத்தது பாருங்கள் பொறுப்புகள். முதல் பொறுப்புகள் என்று சொல்லி பார்ப்போம். பொறுப்புகள் என்று சொன்னால் கடந்த கால கொடுக்கல் வாங்கல். அப்போ கடந்த காலங்கள் ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வொன்றின் விளைவாக அப்போ கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வுகளால் எழுந்ததும் வணிகத்தினால் தீர்க்கப்பட வேண்டியதுமான, அப்போ வணிகத்தால் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டியவை, அதான் வணிகத்தால் தீர்க்கப்பட வேண்டியதுமான பெருமானங்களைத்தான் நாங்கள் பொறுப்புகள்னு சொல்கிறோம். பொறுப்புகள்ன்றதும் கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விளைவாக உருவானவை, வணிகத்தால் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டியவை, அவற்றை தான் நாங்கள் பொறுப்புகள்னு சொல்கிறோம். உதாரணம் பாருங்கள், நாங்கள் வங்கி கடன் ஒன்றை பெறுறோம். வங்கி கடனை பெற்றுக்கொள்வது ஒரு கடந்த கால கொடுக்கல் வாங்கல உருவானது. வங்கி கடனை பெற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் நினைவோம் அதை நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு நாங்கள் அந்த வங்கி கடனை பெற்றுக்கொண்டோம் என்றால் அடுத்த வருஷம் கொடுக்க வேணும். அப்போ அடுத்த வருஷம் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் அந்த 5 வருஷத்துக்கு நாங்கள் அந்த கடனை கொடுத்து தீர்ப்போம். அப்போ நாங்கள் ஒரு ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அந்த வங்கி கடனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ கடந்த கால கொடுக்க வாங்கல உருவாகுது. அது வந்து பாருங்கள் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு அந்த பொறுப்புங்கள்ட்ட இருக்கும். அப்போ கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விளைவாக உருவானவை. அப்போ கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம் அல்லது நிகழ்வு ஒன்றாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் கணக்கிட்ட உள்ளீடுகள் கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வுகள். அப்போ கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வொன்றின் மூலம் உருவானவை அல்லது விளைவாக எழுந்தது. வணிகத்தினால் தீர்க்கப்பட வேண்டியதுமான பெருமானங்களை தான் நாங்கள் பொறுப்புகள் சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும் வங்கி கடன்கள், கடன் கொடுக்க வேண்டிய காசு, அதே மாதிரி அடகு கடன்கள், வீட்டு கடன்கள், அற்று செலவினங்கள், அவையெல்லாம் நாங்கள் பொறுப்புகளாக நாங்கள் காட்டுவோம்.
அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கணக்கெட்டு சமன்பாடில் பொறுப்புகளில் நீங்கள் கொஞ்சம் விடயங்கள் நீங்கள் அங்கே சமன்பாடு படிக்கின்ற போது ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல் பதியேற்க அதில் கொண்டு நீங்கள் பதிஞ்சிருப்பீங்கள். உதாரணத்து வங்கி கடன் பெற்றது 5 லட்சம் ரூபாண்டால் அங்கே காசில் அதிகரிப்பு ஏற்படுத்தியிருப்பீங்கள். அதில் அதை நாங்கள் கொண்டு பொறுப்புக்கள்னு சொல்லி நாங்கள் பொறுப்புகளுக்குள்ள கூட்டி காட்டியிருப்போம். அப்போ அந்த வங்கி கடன்ன்றது நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பு. அப்போ அது வந்து கடந்த கால கொடுக்கல் வாங்கலால் உருவானதாக இருக்கும். அதே நேரத்தில் வணிகத்தால் தீர்க்கப்பட வேண்டிய பெருமானங்கள், சரி, வணிகத்தால் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய வகை இருக்கும். வணிகத்தால் தீர்க்கப்பட வேண்டிய பெருமானங்களை தான் நாங்கள் பொறுப்புகள்னு சொல்லி நாங்கள் இலவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அப்போ நீங்கள் பொறுப்பண்டெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டியா இருக்கும். அப்போ அதை நீங்கள் விளங்குறது மட்டும் அதை விளங்கி இந்த நோட்ஸை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய இருக்கும். அதாவது பொறுப்பண்டா என்னன்னு சொல்லி, சரி தானே? அப்போ அதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவாக அதை மனதில் ஞாபகம் வச்சுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பொறுப்புகளை பாருங்கள். அப்படியே அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இந்த பொறுப்புகளை நாங்கள் 2ஆக வகைப்படுத்த போகிறோம். அப்போ சொத்துக்களை நாங்கள் வகைப்படுத்தின மாதிரி இங்கே நாங்கள் பொறுப்புகளையும் 2ஆக வகைப்படுத்தி காட்டுறோம். ஒன்று பாருங்கள் பார்த்தீங்கன்னா நடைமுறை அல்லாத பொறுப்புகள், மற்றது பாருங்கள் நடைமுறை பொறுப்புகள். பொறுப்புகளை நாங்கள் இங்கே 2ஆக வகைப்படுத்துகிறோம். ஒன்று நடைமுறை அல்லாத பொறுப்புகள், மற்றது நடைமுறை பொறுப்புகள்னு சொல்லி நாங்கள் 2 வகையில் காட்டுறோம். சொத்துக்களை நாங்கள் வகைப்படுத்தின மாதிரி பொறுப்புகளையும் வகைப்படுத்தி காட்டுறோம். அப்போ நடைமுறை அல்லாத பொறுப்புகள் அதுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் உள்ளாங்கன்னு பாருங்கள். ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட வங்கி கடன், அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட அடகு கடன். இங்கே பாருங்கள் நடைமுறையில்லா பொறுப்புகளுக்கு நாங்கள் இந்த காலத்தை குறிப்பிட்டு காட்டுறோம். ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட வங்கி கடன், ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட அடகு கடன். அப்போ நடைமுறையில்லா பொறுப்புன்றது நீண்ட காலத்தில் நாங்கள் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டியவை. அப்போ நிறுவனத்தால் நீண்ட காலத்தில் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டியவற்றைத்தான் நாங்கள் நடைமுறையில்லா பொறுப்புகள்னு சொல்கிறோம். அப்போ பொறுப்பண்டு விளங்கி கொண்டோம். இப்போ பொறுப்புகளை நாங்கள் 2ஆக வகைப்படுத்துகிறோம். நடைமுறையில்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. அதில் நடைமுறையில்லா பொறுப்புன்னு சொல்கிறது நீண்ட கால கடன்கள், ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட கடன்கள் அல்லது ஒரு வருடத்துக்கு மேற்பட்டதாக நாங்கள் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டியவை. நிறுவனத்தால் ஒரு வருடத்துக்கு மேற்பட்டதாக கொடுத்து தீர்க்கப்பட வேண்டியவற்றைத்தான் நாங்கள் நடைமுறையில்லா பொறுப்புகள்னு சொல்கிறோம். அப்போ அதுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும்ன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. இதில் நான் உங்களுக்கு 2 உதாரணம் காட்டப்பட்டிருக்கு. வங்கி கடன், அதே மாதிரி அடகு கடன் அல்லது வீட்டு கடன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நடைமுறை பொறுப்புகளை பாருங்க. அப்படியே என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும் என்றால் கடன் கொடுத்தோர். அப்போ நாங்கள் நடைமுறை பொறுப்பு, நடைமுறையில்லா பொறுப்பு சொல்லிக்க நீண்ட காலத்தில் நாங்கள் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டியன்னு சொல்கிறோம். அப்போ நடைமுறை பொறுப்பை நாங்கள் பார்த்தோம்னால் குறுங்காலத்துக்குரிய பொறுப்புகள், அதாவது ஒரு வருடத்துக்கு உட்பட்டதாக நாங்கள் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய பொறுப்புகளை தான் நடைமுறை பொறுப்புகள்னு சொல்கிறோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடன் கொடுத்தோர், அதான் எங்களுடைய வியாபார செயற்பாட்டின் போது நாங்கள் கடனுக்கு பொருட்களை கொண்டு சேர்த்தோம் என்றால் அவருக்கு நாங்கள் காசை கொடுத்து தீர்க்க வேணும். நாங்கள் கடன் கொள்ளுணவு படிக்கின்ற போது அந்த கடன் கொடுத்தோர் பேரிட்ட கணக்கு நாங்கள் பார்த்துருப்போம். அவர் அதன் மூலம் உருவாகிறாக்கெல்லாம் கடன் கொடுத்தோர்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ கடன் கொடுத்தோர். அடுத்த பாருங்கள் கொடுக்க வேண்டிய செலவுகள், அற்று செலவினங்கள், கொடுக்க வேண்டிய செலவுகள். ஒரு செலவினத்துக்கு நாங்கள் இன்னும் காசை கொடுக்காமல் இருந்தோம் என்றால் அந்த கொடுக்க வேண்டிய செலவுகளாக இருக்கும். அது எங்களுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கும். நாங்கள் அந்த சீராக்கங்கள் படிக்கின்ற போது அவர் பற்றி விளக்கங்களாக நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி வங்கி மெழுதிக பற்று, வங்கியில் நாங்கள் நடைமுறை கணக்கு வச்சிருக்கின்ற போது எங்களுக்கு அதுக்குரிய பணம் போதாமல் இருக்கின்ற போது நாங்கள் வங்கி மெழுதிக பற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அந்த வங்கி மெழுதிக பற்றி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நாங்கள் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டும் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு நடைமுறை பொறுப்புகளை நாங்கள் உள்ளாக்குவோம். அப்போ வங்கியில் நாங்கள் போகின்ற நீண்டகால கடன்கள், ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட கடன்கள் நடைமுறையில்லா பொறுப்புகளை வரும். இந்த வங்கி மெழுதிக பற்றெல்லாம் ஒரு குறுங்கால கடன்களாக இருக்கும். அப்போ அது வங்கி மெழுதிக பற்றி நாங்கள் நடைமுறை பொறுப்புகளை உள்ளடக்கிறோம். அப்போ கொடுக்க வேண்டிய செலவுகள், அதே மாதிரி வங்கி மெழுதிக பற்றுகள், இதெல்லாம் நடைமுறை பொறுப்புகளை நாங்கள் காட்டுறோம். அப்போ பொறுப்பை 2 விளங்கி கொண்டு அதில் நாங்கள் பொறுப்புகளை 2ஆக பிரிக்க போகிறோம். நடைமுறையில்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்புன்னு சொல்லி. நடைமுறையில்லா பொறுப்புகளை என்னென்ன பொறுப்புகள் வருமென்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அதே மாதிரி நடைமுறை பொறுப்புகளையும் நாங்கள் என்னென்ன செலவுகள் உள்ளடக்கப்படும் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாங்கள் பொறுப்புகளை நாங்கள் காட்டுவோம். அப்போ பொறுப்பண்டா என்ன, பொறுப்பின 2 வகை, அதுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த நாங்கள் பார்க்க முடியாது. இதில் இந்த பொறுப்புக்குரிய ஒரு பயிற்சி ஒன்று நாங்கள் செய்வோம். அப்போ பொறுப்பை நாங்கள் என்னென்ன விளங்கி பொறுப்புகளை நாங்கள் வகைப்படுத்தின பிறகு அதில் அந்த பொறுப்புகளை நாங்கள் இந்த மாதிரி உள்ளடக்க போகிறோம். அதாவது நடைமுறை பொறுப்புகள் என்னென்ன வரும், நடைமுறையில்லா பொறுப்புகள் என்னென்ன வரும் என்று நாங்கள் உதாரணங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு பயிற்சியாக நாங்கள் பார்ப்போம். இதில் பாருங்கள் உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கு. வணிகம் ஒன்றின் 31/12/2020 காணப்பட்ட பொறுப்புகள் பின்வருமாறு. ஒன்று பாருங்கள், வியாபார கடன் கொடுத்தோர் தரப்பட்டிருக்கு. எவ்வளோன்னு சொன்னால் 40,000 ரூபா. அடுத்த பாருங்கள், 2 வருடத்தின் பின் தீர்க்க வேண்டிய வங்கி கடன். 2 வருடத்துக்கு பின்னர் நாங்கள் கொடுத்து தீர்க்க வேண்டிய வங்கி கடன் தரப்பட்டிருக்கு
2 லட்சம் ரூபா. செலுத்த வேண்டிய கடன் வட்டி வட்டி வந்து நாங்கள் இன்னும் கொடுக்கல, செலுத்த வேண்டி இருக்கு. எவ்வளோன்னு சொன்னால் 12,000 ரூபா. கொடுக்க வேண்டிய மின்சார கட்டணம் மின்சார கட்டணமும் நாங்கள் இன்னும் காசாக செலுத்தப்படாமல் இருக்கு. அதான் கொடுக்க வேண்டிய மின்சார கட்டணம் 10,000 ரூபா. இப்போ இந்த கொடுக்க வேண்டியது செலுத்த வேண்டியது இதெல்லாம் வந்து நாங்கள் அற்று செலவினம் என்று சொல்லுவோம். இதை பற்றி நாங்கள் சீராக்கங்கள் படிக்கின்ற போது இப்போ நிதிலமா கூட்டு படிச்சிட்டோம் என்றால் அடுத்த நாங்கள் சீராக்கங்கள் படித்து அதோடு நாங்கள் நிதி கூட்டுகளை தயாரிப்போம். அப்போ அதில் எங்களுக்கு மேலதிகமாக அதை பற்றிய விளக்கங்கள் கூட வரும் உங்களுக்கு. நான் அதில் அங்கே சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ கொடுக்க வேண்டிய வாடகை தரப்பட்டிருக்கு 4,000 ரூபா. அடுத்த பாருங்கள் வங்கி மேலதிக பற்று 20,000 ரூபா. அப்போ இவ்வளோ விடயம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ விடயத்தையும் தந்துட்டு உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி 31/12/2020 திகதியில் பொறுப்புகளை வகைப்படுத்தி காட்டுக. அப்போ 31/12/2020 திகதியில் பொறுப்புகளை நாங்கள் வகைப்படுத்தி காட்ட சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் பொறுப்புகளை வகைப்படுத்தி காட்டுவோம். அப்போ பொறுப்பு கண்ட வகை எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்துக்கிறோம் நடைமுறையில்லா பொறுப்பு, அதே மாதிரி நடைமுறை பொறுப்பு. அப்போ இதில் என்னென்ன விடயங்கள் நடைமுறையில்லா பொறுப்புகளை வரப்போது, என்னென்ன விடயங்கள் நடைமுறை பொறுப்புகளை வரப்போகுன்றதை நாங்கள் பார்ப்போம். இதில் பாருங்க பிள்ளைகள் வியாபார கடன் கொடுத்தோம். அப்போ இதை கொண்டு நாங்கள் எங்கே பதிவோம்னு சொன்னால் நடைமுறை பொறுப்புகளை பதிவோம். என்றால் ஒரு குறுங்கால பொறுப்புன்னு எங்களுக்கு தெரியும். 2 வருடத்தின் பின் அங்கே தரப்பட்டிருக்கு பாருங்க பிள்ளைகள் 2 வருடத்தின் பின் தீர்க்க வேண்டிய வங்கி கடன் 2 லட்சம் ரூபா. அப்போ 2 வருடத்தின் பின் தீர்க்க வேண்டிய வங்கி கடன் சொல்கிறது ஒரு நடைமுறையில்லா பொறுப்பு, நீண்ட கால பொறுப்பு. அப்போ அதை நாங்களுடைய நடைமுறையில்லா பொறுப்புகளை நாங்கள் காட்டுவோம். 2 வருடத்தின் பின் தீர்க்க வேண்டிய வங்கி கடன். தச்சிலங்களுக்கு கணக்கில் அப்படி 2 வருடத்துக்கு பின் தராமல் வங்கி கடன் தரப்பட்டிருக்கு. 12% வங்கி கடன் அல்லது 10% வங்கி கடன். பாருங்க சில நேரம் இப்படி தருவார் 12% அல்லது 10% வங்கி கடன். அப்போ இந்த 2 வருடத்தின் பின்னபடியே நாங்கள் கொண்டே நடைமுறையில்லா பொறுப்புகளை போடுறோம். அப்போ இந்த 12% வங்கி கடன் இருந்தால் நாங்கள் அதை நடைமுறையில்லா பொறுப்புகளை போடுறதா நடைமுறை பொறுப்புகளை போடுறான்னு பார்த்தோம் என்றால் அதையும் கொண்டே நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் நடைமுறையில்லா பொறுப்புகளாம் போட வேண்டாம். அங்கே வட்டி வீதம் குறிக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் ஒரு நீண்ட கால கடனாகத்தான் கருதுவோம். எனவே தான் நாங்கள் 12% வங்கி கடன் தனியாக தரப்பட்டிருந்தாலும் அதை நாங்கள் நடைமுறையில்லா பொறுப்புகளை போடுவோம், நீண்ட கால கடனாக கருது. அப்போ இதில் உங்களுக்கு பிரச்சனை 2 வருடத்தின் பின் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய வங்கி கடன் சொன்னால் நாங்கள் அதை நடைமுறையில்லா பொறுப்புகளை போடுவோம். அப்போ அப்படியான பிரச்சனை வரும். தச்சில் அவங்களுக்கு 12% வங்கி கடன் என்று தரப்பட்டிருந்தால் அதை நாங்கள் நடைமுறையில்லா பொறுப்புகளான் போடுவோம். இதே மாதிரி தான் கருதுவோம் நாங்கள். செலுத்த வேண்டிய கடன் வட்டி அது சரி. அடுத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விடயமும் தரப்பட்டிருக்கு. அப்போ செலுத்த வேண்டிய கடன் வட்டியை கொண்டே நாங்கள் பதிவோம். அது வந்து செலுத்த வேண்டியது. அப்போ ஒரு குறுங்காலத்தில் நாங்கள் கொடுத்து தீர்க்க வேணும். அப்போ அது வந்து நடைமுறை பொறுப்புகளை காட்டுவோம். அதே மாதிரி கொடுக்க வேண்டிய மின்சார கட்டணம். அப்போ கொடுக்க வேண்டியதாக இப்போ மின்சார கட்டணம் நாங்கள் இன்னும் காசாக கொடுக்கல. அப்போ நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கொடுத்து தீர்க்க வேணும். அப்போ அதுவும் வந்து ஒரு நடைமுறை பொறுப்புகளை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய வாடகை வாடகையும் வந்து கொடுக்கணும்னா அதுவும் ஒரு குறுங்காலத்தில் நாங்கள் கொடுத்து தீர்க்க வேணும். இன்னும் கொடுக்காமல் இருக்கிறோம். அப்போ அதையும் கொண்டே நாங்கள் எங்கே காட்டுவோம் நடைமுறை பொறுப்புகளை காட்டுவோம். அடுத்தது வங்கி மேலதிக பற்று. அது நான் நினைக்கிறேன் சொன்னால் உங்கள் வங்கி மேலே பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்கள் வங்கி படிக்கின்ற போது. அப்போ அந்த வங்கி மேலதிக பற்றுன்றது ஒரு குறுங்காலத்துக்குரிய கடன். அப்போ குறிப்பிட்ட குறுங்காலத்தில் நாங்கள் அதை கொடுத்து தீர்க்க வேண்டியாக இருக்கும். அப்போ அதையும் கொண்டு நாங்கள் நடைமுறை பொறுப்புகளை காட்டுவோம். இப்போ நாங்கள் சொத்துக்களை வகைப்படுத்தி காட்டுகின்ற பொறுப்புகளை வகைப்படுத்தி காட்டுற போது இந்த பொறுப்புகளை கொண்டு நாங்கள் நடைமுறையில்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்புன்றதுக்கு இல்லை நான் இப்போ சொன்ன மாதிரி நாங்கள் அதை பதிவு செய்து காட்டுவோம். அப்போ பாருங்க பிள்ளைங்க காட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நடைமுறையில்லா பொறுப்பு. அப்போ இங்கே பாருங்கள் நடைமுறையில்லா பொறுப்புன்றதுக்கு இல்லை நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம் வங்கி கடன். வங்கி கடன் வந்து ஒரு நடைமுறையில்லா பொறுப்பு. அதே மாதிரி பாருங்கள் மிச்சமெல்லாம் நாங்கள் நடைமுறை பொறுப்புகளை பதிஞ்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு அங்கே விளங்கப்படுத்தினான் என்னென்ன விடயங்கள் வரும்னு சொல்லி. பாருங்கள் அந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நடைமுறை பொறுப்புகளை பதிஞ்சிருக்கிறோம். ஒன்று பாருங்கள் வியாபார கடன் கொடுத்தோம் இங்கே பதிஞ்சிருக்கிறோம். செலுத்த வேண்டிய கடன் வட்டி பதிஞ்சிருக்கிறோம். செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம், கொடுக்க வேண்டிய வாடகை, வங்கி மேலதிக பற்று இவ்வளோத்தையும் நாங்கள் இதில் பதிஞ்சு காட்டியிருக்கிறோம். இதெல்லாம் நடைமுறை பொறுப்புகளை நாங்கள் பதிவு செய்யப்படுற விடயங்கள். அதெல்லாம் குறுங்கால பொறுப்பு என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டேன். அப்போ அதில் வந்து நாங்கள் அதுக்குள்ளே பதிஞ்சு அங்கெல்லாம் கூட்டி எடுக்கிறோம் 96,000 ரூபா. அப்போ பொறுப்புன்ற வகைகள் நாங்கள் பார்த்து நாங்கள் 2 வகையான பொறுப்புகள் இருக்குது. பொறுப்புண்டு பார்த்து பொறுப்புன்ற வகைகளை பற்றி பார்த்துக்கிறோம். 2 வகையான பொறுப்பு இருக்குது. அந்த 2 வகையான பொறுப்புக்குள்ளே நாங்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் எந்தெந்த பொறுப்பு எந்தெந்தக்குள்ளே வருமன்றதை பதிஞ்சு என்ன மாதிரி அதை நாங்கள் அங்கே கூட்டி காட்டியிருக்கிறோம். அப்போ இதில் நடைமுறையில்லா பொறுப்புகள்ன்ற பெறுமதி என்று கேட்டால் நாங்கள் 2 லட்சம் சொல்லுவோம். நடைமுறை பொறுப்புகள்ன்ற பெறுமதி விளாண்டு கேட்டால் 86,000 சொல்லுவோம். மொத்த பொறுப்புகளை விளாண்டு கேட்டால் நாங்கள் 2ஐயும் கூட்டி காட்டுவோம்
நடைமுறை எல்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்பு ரெண்டையும் நாங்கள் கூட்டி காட்டக்கூடிய இருக்கும் 2,86,000 ரூபா மொத்த பொறுப்புகளாக இருக்கும். சரிதானே? அப்போ எங்களுக்கு இப்படியான தரவுகளை தந்துட்டு எங்களுக்கு எம்சிக்கில் அதாவது பஸ் ஸ்பாட்டில் கேட்கக்கூடியதாக இருக்கும். சொத்துக்கள் என்ற பொறுமதிகள், அதே மாதிரி இந்த பொறுப்புகள் என்ற பொறுமதி, நடைமுறை எல்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்புகள் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம். அப்போ நாங்கள் ஒவ்வொரு விடயமும் சொத்துக்கள் உரிமை பொறுப்புகள் நாங்கள் ஒவ்வொன்றையும் விளங்கிக் கொள்வது எங்களுக்கு நாங்கள் ஒரு நிதிநிலைமை கூட்டு அல்லது நிதி கூட்டுகள் நாங்கள் தயாரிக்க இலவாக இருக்கும். அதை நாங்கள் விளங்கி பதியக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் எம்சிக்கில் வருகின்ற கேள்விகள் பஸ்பாட்டில் வருகின்ற கேள்விகளையும் எங்களுக்கு பகுதி ஒன்றில் வருகின்ற வினாக்களையும் எங்களுக்கு இந்த இப்படி நீங்கள் இதோட பார்க்கின்ற போது அதை நீங்கள் இலவாக விளங்கி செய்யக்கூடியதாக இருக்கும். இலவாக நீங்கள் கணிப்பீடு செய்து அதுக்குரிய விடைகளை உங்களால் எழுதக்கூடியதாக இருக்கும். எனவே வழியே நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியா இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பொறுப்புகளை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ சொத்துக்கள் அதே மாதிரி உரிமை பொறுப்புகளை பற்றி பார்த்துருக்கிறோம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பயிற்சிகளையும் செய்திருக்கிறோம். அப்போ இதே மாதிரியான பயிற்சிகள் உங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்குது. எனவே நீங்கள் உங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற பயிற்சிகளையும் இதை நீங்கள் விளங்கி இதே மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் உங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்கிற பயிற்சிகளை நீங்கள் எடுத்து செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி பார்த்து நீங்கள் செய்து அதை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பயிற்சியை நீங்கள் கூட செய்கின்ற போது அதுக்குரிய பழக்கம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் விரைவாக கணக்கில் செய்யக்கூடியதாக இருக்கும். இனி பாருங்க பிள்ளைகள் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். நாங்கள் நிறுவனத்தின் பேரை போடுவோம். அடுத்த வரையில் பார்த்தீங்கன்னா 31/12/2020 திகதியில் உள்ள வாரம் இதில் நம்ம கூட்டு. அப்போ அங்கே உள்ள வாராண்டு போடுறது அந்த குறிப்பிட்ட தினத்தில் இருக்கிற நாங்கள் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமைகளை வெளிப்படுத்தி காட்டுறதால நாங்கள் அந்த 31/12/2020 திகதியில் உள்ள வாராண்டு வசனத்தை நாங்கள் பாவிக்கிறோம். அப்போ இந்த அடிப்படை நாங்கள் தலையங்கத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த நிதிநிலைமை கூட்டில் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பதிவு செய்வோம். முதல் பாருங்க பிள்ளை நாங்கள் காட்ட போகிறோம் நடைமுறை எல்லா சொத்துக்கள். முதல் நாங்கள் காட்டுற விடயத்தை பார்த்தீங்கன்னா நடைமுறை எல்லா சொத்துக்களை காட்டுவோம். அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிற நிதிநிலைமை கூட்டொன்றில் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமைகளை வெளிப்படுத்தி காட்டுறோம். இப்போ சொத்துக்களை நாங்கள் வகைப்படுத்தினாங்கள். அப்போ முதலாவது நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுறோம் சொத்துக்களை. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் கோட்டை வரைஞ்சி நிதிநிலைமை கூட்டொன்று தயாரிக்கின்ற போது நீங்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் கோட்டை வரைஞ்சி அங்கே நாங்கள் முதல்ல காட்ட போகிறோம் சொத்துக்களை காட்ட போகிறோம். இப்போ சொத்துக்களை காட்டுக்க நாங்கள் அதை வகைப்படுத்தி காட்டுறோம். முதலாவது போடுறோம் நடைமுறை எல்லா சொத்துக்கள். அப்போ நடைமுறை சொத்துக்கள் என்னென்ன விடயம் வருமானங்கள் தெரியும் அதான் இங்கே காட்டிக்கிறோம் பாருங்கள் விளையால். ஒன்று போடுறோம் காணி கட்டடம். அடுத்த பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகனம். அடுத்த விடயம் போடப்பட்டிருக்கு மோட்டார் வாகனம். அடுத்த பாருங்கள் தளபாட உபகரணங்கள். அடுத்த பாருங்கள் இயந்திரம். அப்போ இதை நாங்கள் ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் பதிவு செய்து இந்த நடைமுறையில்லா சொத்துக்களை நாங்கள் கூட்டி அங்கால மாத்திரம். அதுக்கு பிறகு பாருங்க அப்படியே நீண்ட கால முதலீடுகள். அப்போ நீண்ட கால முதலீடுகள் வரைக்க நாங்கள் ஏற்கனவே சொத்து நான் பார்க்கின்ற போது சொன்னான் உங்களுக்கு முதலீடுகள் வரைக்க அதை நாங்கள் நடைமுறை சொத்துக்களையும் நடைமுறை சொத்துக்களையும் நாங்கள் பொதுவாக இடையில காட்டுவோம். அப்போ நீண்ட கால முதலீடு போட்டு அதை நாங்கள் இதோட கொண்டு போட்டு ரெண்டையும் கூட்டி கீழே காட்டுறோம். அப்போ அந்த தலையங்கத்துக்கு கீழே நாங்கள் புரிம்பா போட்டாலும் அதோடு சேர்த்து கூட்டி காட்டுவோம் நீண்ட கால முதலீடுகளை. முதலீடுகள் தரப்பட்டிருந்தால் அல்லது நீண்ட கால முதலீடுகள் தரப்பட்டிருந்தால் நாங்கள் இந்த அடிப்படையில் அதை பதிவு செய்வோம். அப்போ நாங்கள் சொத்துக்களுக்கு நடைமுறையில்லா சொத்துக்களை நாங்கள் பதிகிறோம். அடுத்தபடி பாருங்கள் நடைமுறை சொத்துக்கள். அப்போ நடைமுறை சொத்துக்களை எங்களுக்கு தெரியும் என்னென்ன விடயம் வருமானு சொல்லி அப்போ நடைமுறை சொத்துன்றதுக்கு கீழே நாங்கள் போடுறோம் பாருங்கள் இறுதி கையிருப்பு. அடுத்த பாருங்கள் கடன் படுனர். அதாவது இறுதி இருப்பு. அடுத்தது கடன் படுனர். கிடைக்க வேண்டிய வருமானம் அதில் பற்றி நாங்கள் விளக்கமாக சீராக்கம் படிக்கின்ற போது பார்ப்போம். இப்போ நாங்கள் போட்டிருக்கிற இதில் கிடைக்க வேண்டிய வருமானம் ஒன்று கிடைக்க வேண்டிய இருக்குது. அதே மாதிரி வங்கி மீதி. அடுத்த பாருங்கள் காசு மீதி. அப்போ நடைமுறை சொத்துக்களை வார விடயங்களை இதில் உங்களுக்கு முக்கியமான விடயங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அவற்றை நாங்கள் இந்த அடிப்படையில் பதிஞ்சு அதில் இருக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் அங்கால கூட்டி அங்கால மாற்றுவோம். அது நடைமுறை சொத்துக்கள் இருக்கிற விடயங்களாக இருக்கும். அப்போ இந்த நடைமுறை சொத்துக்கு இருக்கிற விடயங்களை பிள்ளைகள் நீங்கள் கவனிக்க வேணும். இதை நீங்கள் பதிகின்ற போது திரவத்தன்மை ஓடலின்படி நாங்கள் பதிவோம். அப்போ இந்த நடைமுறை சொத்தை நாங்கள் பதிகின்ற போது இந்த ஒழுங்கின்படி தான் நாங்கள் பதிவு செய்ய வேண்டியா இருக்கும். அதாவது எந்த ஒழுங்குன்னு சொன்னால் முதலாவது பாருங்க பிள்ளைகள் இறுதி கையிருப்பு இருக்கும். அப்போ தான் நாங்கள் பதிகின்ற போது அதை நாங்கள் கவனிக்க வேணும். முதலாவது நாங்கள் பதிகிறோம் இறுதி கையிருப்பு. அதாவது திரவத்தன்மை ஒழுங்கு. அதாவது திரவத்தன்மை கூடியது இங்கே கடைசியாக இருக்கும். திரவத்தன்மை குறைஞ்சது எங்களுக்கு மேலே இருக்கும். அப்போ திரவத்தன்மை என்றது விரைவாக காசாக மாறக்கூடிய தன்மை, விரைவாக பணமாக மாற்றக்கூடிய தன்மையை தான் நாங்கள் திரவத்தன்மை என்றோம்.
அப்போ அந்த காசி மீதி தான் திரவத்தன்மை கூடியது, அது 100% திரவத்தன்மை உடையது. அப்போ 100% திரவத்தன்மை உடைய விடயம் எங்களுக்கு கடைசியாக இருக்கும், அது காசி மீதி. அடுத்த பார்த்தீங்கன்னா வங்கி மீதி. அடுத்த பாருங்கள் கிடைக்க வேண்டிய வருமானம். வருமானம் ஒன்று கிடைக்க வேண்டும்னா அதை நாங்கள் ஓரளவுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியா இருக்கும். அடுத்த கடன் பண்ணர், அதை கடன் பண்ணிட்டு நாங்கள் காசை பெற்றலாம். அது இதோட ஒப்படைக்க திரவத்தன்மை இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ ஆகணும் திரவத்தன்மை குறைஞ்ச இறுதி கையிருப்பு, ஏண்டா பொருட்களை விற்று தான் நாங்கள் அதை பணமாக மாற்றுவோம். பொருட்களை விற்கின்ற போது எங்களுக்கு ஒரு காலதாமதம் ஏற்படும், முதல் இழப்பும் ஏற்படக்கூடிய இருக்கும். அப்போ காலதாமதம் ஏற்படும் என்றபடி அதை நாங்கள் திரவத்தன்மை குறைஞ்சதாக காட்டுறோம். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் பிள்ளைகள், எங்களுக்கு இந்த திரவத்தன்மையோட நீங்கள் கவனிக்க வேணும். முதலாவது நீங்கள் போடையக்க கையிருப்பு தான் நீங்கள் அதில் நடைமுறை சொத்துக்களை கட்டாயம் காட்டவும். அடுத்த பாருங்கள் கடன் பற்றல் காட்டவும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வங்கி மீதி, அதுக்குள்ள காசு மீதி இருக்கும். அப்போ காசு மீதி கட்டாயம் கடைசியில் இருக்க வேணும். இறுதி கையிருப்பு கடன் பண்ணர் அடுத்தடுத்து நீங்கள் இருக்க வேணும். காசு வங்கி மீதி இருந்தால் காசு மீதிக்கு மேலே வங்கி மீதி இருக்கும். அதில் சில்லறை காசு மீதியும் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தந்திருந்தால் காசுக்கு மீதிக்கு மேலே நீங்கள் சில்லறை காசு மீதியை காட்டலாம், அதுக்கு மேலே வங்கி மீதியை காட்டலாம். சரி தானே, இடையில் வேறு எதாவது வந்திருந்தால் அது கொஞ்சம் மாறினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கிடைக்க வேண்டிய வருமானங்கள் நான் உங்களுக்கு இருக்கிறபடியால் அது ஒன்று தான் அதில் வரும். அப்போ இந்த ஒழுங்கின்படி நீங்கள் பதிவு செய்ய வேணும். அப்போ இந்த ஒழுங்கை நீங்கள் பாடமாக்க தேவையில்லை, நீங்கள் கணக்கு செய்ய அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியா இருக்கும். சரி, அப்போ நீங்கள் அந்த ஒழுங்கை நீங்கள் இப்படி தான் பதிவு பண்ணுறதாண்டா நீங்கள் அதை பாடமாக்கி வச்சிருக்க தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் கணக்கில் செய்து பழகின்ற போது, அதை பயிற்சி செய்கின்ற போது அது உங்களுக்கு இயல்பாகவே வரும். இறுதி இருப்பு நாங்கள் முதல்ல பதிவோம், அடுத்த கடன் பற்றர் பதிவோம், கீழே நாங்கள் கடைசியாக காசு மீதியை போடுவோம். அதை நாங்கள் சொல்வது திரவத்தன்மை ஒழுங்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த நடைமுறை சொத்துக்களை நாங்கள் பதிக்கின்ற போது அந்த திரவத்தன்மை ஒழுங்கை நாங்கள் பார்க்க வேணும், என்றால் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். இப்போ நீங்கள் ஒரு நிதிலம கூட்டம் செய்ய போகிறீர்கள், அப்போ நிதிலம கூட்டம் செய்ய அந்த ஒழுங்கு எங்களுக்கு கட்டாயம் தேவை. அவங்களுக்கு இதில் தரப்படுகின்ற போது அந்த நிதிலம கூட்ட ஒழுங்கின்படி திரவத்தன்மை உடன்படி நீங்கள் பதிஞ்சிக்கிட்டா சரி. அப்போ அதைத்தான் கூட நான் விளங்கப்படுத்தினான். என்ன முதலாவது பதிகிறோம், கடைசியிலே இதை பதிகிறோம். அப்போ இந்த ஒழுங்கில் பதிகிறோம், ஏன் பதிகிறோம், திரவத்தன்மை ஓடர், எது திரவத்தன்மை கூடியது எது குறைஞ்சன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் விளங்கப்படுத்திக்கிறோம், அதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியா இருக்கும். அடுத்த பாருங்க அப்படியே அவ்வளோத்தை நாங்கள் கூட்டினோம் என்றால் மொத்த சொத்துக்கள் வரும். அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க, மேலே நாங்கள் நடைமுறை சொத்து போட்டுக்கிறோம், இப்போ நாங்கள் நடைமுறை சொத்து போட்டுக்கிறோம், ரெண்டையும் கூட்டி நாங்கள் மொத்த சொத்துக்கள் எடுக்கிறோம். அப்போ தான் நாங்கள் கூட்டி பேலன்ஸ் பண்ணி அதுக்கு நாங்கள் போடுறோம், மொத்த சொத்துக்கண்டு போடுறோம். அப்போ இந்த கணக்கெடு சமன்பாட்டை யோசிச்சு பாருங்கள், மொத்த சொத்துக்கள் எதுக்கு சமனாக இருக்கும், உரிமைக்கும் பொறுப்புகளுக்கும். அப்போ இதுக்குள்ள நாங்கள் அடுத்ததாக உரிமையாண்மையும் காட்ட போகிறோம், அதுக்குள்ள பொறுப்பையும் காட்ட போகிறோம். அப்போ உரிமையாண்மையும் பொறுப்புகளை நாங்கள் கூட்டி எடுத்தோம் என்றால் இந்த மொத்த சொத்துக்களுக்கு அது சமனாக இருக்கும். அதுதான் நாங்கள் நிதிலாம கூட்டில் வெளிப்படுத்தி காட்டுறோம். இப்போ நாங்கள் சொத்துக்களை வெளிப்படுத்தி காட்டிட்டோம், வெளிப்படுத்தி காட்டி மொத்த சொத்துக்கண்ட பொறுமதியை நாங்கள் எடுத்து அதை தான் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி காட்டுறோம். அதுதான் எங்களுக்கு ஒரு பக்கம் பேலன்ஸாக இருக்கும். இதுக்குள்ள அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக உரிமையாண்மையை பதிவோம், அதுக்குள்ள பொறுப்புகளை பதிவோம். அந்த உரிமையாண்மையும் பொறுப்புகளை நாங்கள் கூட்டி எடுக்கின்ற போது எங்களுக்கு இந்த மொத்த சொத்துக்கண்ட பொறுமதி அங்கே வரும். ஏன் மொத்த சொத்துக்கள் சமன் உரிமையாண்மையும் சக பொறுப்புகளுமாக இருக்கும். அப்போ அதே பொறுமதியை நாங்கள் அங்கே எடுக்கக்கூடியா இருக்கும். நீங்கள் அதை விளங்கணுமென்றக்கா நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். என்ன பேலன்ஸ் பண்ணுறது நிதிலம கூட்டு இப்படி இந்த மாதிரி நாங்கள் பேலன்ஸ் பண்ணி காட்டுறது. அப்போ இதில் பாருங்கள், அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த மாதிரியே பார்ப்போம். உரிமையாண்மையும் பொறுப்புகளும். அப்போ நாங்கள் ஏற்கனவே அந்த உரிமையாண்மை பற்றி நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ உரிமையாண்மை என்றதுக்குள்ளே என்னென்ன விடயம் வரும்னு தெரியும். அந்த விடயங்களாக இங்கே நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம். ஒன்று மூலதனம், இதில் கூட்டி இருக்கிறோம் பிள்ளையால் தேறிய லாபம். அப்போ தேறிய லாபத்தை நாங்கள் கூட்டி காட்டிக்கிறோம், மூலத்தோட தேறிய லாபத்தை கூட்டி இங்கே எடுத்துருக்கிறோம். தச்சிலா தேறிய நட்டம் வந்தால் நாங்கள் கணக்கு ஜெயிக்க தேறிய நட்டம் வந்தால் அங்கே நாங்கள் தேறிய நட்டம் வந்தால் என்ன செய்வோம், மூலத்தை கழிப்போம், அதான் உரிமையாண்மையை குறைப்போம். அப்போ தேறிய லாபம் அதில் போட்டு காட்டியிருக்கு, உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி தேறிய லாபத்தை நாங்கள் கூட்டி காட்டுறோம். தேறிய நட்டம் வந்தால் நாங்கள் கழிக்கணும், நட்டம் வந்தால் மூலதனம் உரிமையாண்மை குறைவடையும். அதே மாதிரி பற்றுக்கள். அப்போ உரிமையாளர் பற்றினார்னு சொன்னால் அதை நாங்கள் உரிமையாண்மையிலேருந்து கழிப்போம், அதான் லாபத்தை கூட்டி பற்ற கழித்து நாங்கள் அங்கே உரிமையாண்மையை மாற்றுறோம். சரி அப்படியே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மேலே சொத்துக்களை கண்டு பொறுமதியை எடுத்தோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா உரிமையாண்மைன்ற பொறுமதியை நாங்கள் கண்டு காட்டுறோம். அப்போ அதில் என்னென்ன விடயம் வருமோ அதை நாங்கள் பதிஞ்சு கூட்டி எடுக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் தனித்தனியாக பார்த்த விடயங்களை நாங்கள் நிதிலம கூட்டில் ஒரு கூட்டு வடிவத்தில் நாங்கள் தயாரிக்கிறோம். அடுத்த பாருங்கள் நடைமுறையில்லா பொறுப்புகள். இப்போ நடைமுறையில்லா பொறுப்புகள் நாங்கள் இதில் போட்டுக்கிறோம் பாருங்கள். அப்படியே வங்கி கடன், அதான் நீண்ட காலத்துக்குரிய வங்கி கடன் நடைமுறையில்லா பொறுப்புகளை வரும். வங்கி கடனை நாங்கள் காட்டுறோம். அப்போ உரிமையாண்மையை காட்டியிருக்கிறோம், பொறுப்புகளுக்கு இருக்கிற நடைமுறையில்லா பொறுப்புகளை காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததான் நாங்கள் அப்படியே நடைமுறை பொறுப்பை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள் நடைமுறை பொறுப்புகள். அப்போ நடைமுறை பொறுப்புகள்ன்றதுக்குள்ளே பாருங்கள் அப்படியே இதெல்லாம் போடப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தோர்.
அப்போ கடன் கொடுத்தவர் வந்து ஒரு குறுங்கால பொறுப்புன்றது தெரியும். அப்போ அதை நாங்கள் நடைமுறை பொறுப்புகளை காட்டுறோம். கொடுக்க வேண்டிய செலவுகள் ஒரு செலவினம் ஒன்று நாங்கள் இன்னும் கொடுக்காமல் இருந்த மாட்டோம். இப்போ வாடகை செலுத்த வேண்டி இருந்தால் அந்த செலுத்த வேண்டிய வாடகையை கொண்டு வந்து நாங்கள் குறுங்கால பொறுப்பில் பதிவோம். செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம் செலுத்த வேண்டி இருந்தால் அதை கொண்டு வந்து நாங்கள் நடைமுறை பொறுப்புகளை பதிவோம். செலுத்த வேண்டிய காப்புறுதி கட்டணம் கொண்டு வந்து பதிவோம் நடைமுறை பொறுப்புகளை. அதே மாதிரி செலுத்த வேண்டிய ஊழியர் சம்பளம் கொண்டு வந்து நாங்கள் நடைமுறை பொறுப்புகளை பதிவோம். அடுத்த பாருங்கள் வங்கி மெழுகப்பற்று. வங்கி மெழுகப்பற்று நாங்கள் ஒரு குறுங்கால பொறுப்பாக காட்டுவோம். அதை நாங்கள் பதிகிறோம். அப்போ இதில் 3 விடயம் நான் உங்களுக்கு உதாரணத்தை காட்டியிருக்கு. அப்போ அதில் கடன் கொடுத்தோர் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு விடயம், கொடுக்க வேண்டிய செலவினங்கள் நாங்கள் செம்மையாக்கள் சீராக்கங்கள் படிக்கின்ற போது பார்ப்போம். அதாவது வங்கி மெழுகப்பற்று அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த 3 விடயங்களை நாங்கள் பதிஞ்சு அந்த 3 விடயத்தை நாங்கள் கூட்டி மாற்றினோம் என்றால் இதுதான் நடைமுறை பொறுப்பு கண்ட பெறுமதியாக இருக்கும். அப்போ நாங்கள் சொத்துக்களை நாங்கள் 2ஆக பிரித்து பதிஞ்சு சொத்துக்கள் 2 வகையை நாங்கள் கூட்டி எடுத்து அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி காட்டினோம். இப்போ நாங்கள் பொறுப்புகளை நாங்கள் காட்டியிருக்கிறோம். பொறுப்புகளை நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். பொறுப்புகளை நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். நடைமுறையில்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்புன்னு பிரிக்கிறோம். அப்போ அந்த நடைமுறை பொறுப்பு நடைமுறையில்லா பொறுப்புகளை வார விடயங்களை நாங்கள் பதிவு செய்து அப்போ உரிமையை நாங்கள் கூட்டியங்களை மாற்றினோம். நடைமுறையில்லா பொறுப்புகளை வார விடயங்களை கூட்டியங்களை மாற்றுவோம். நடைமுறை பொறுப்புகளை வார விடயங்களை பதிவு செய்து அங்கே நாங்கள் கூட்டி மாற்றுவோம். அப்போ நாங்கள் அங்கே சொத்தை நாங்கள் என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த உரிமையாண்மை நடைமுறையில்லா பொறுப்புக்கு இருக்கிற விடயம் நடைமுறை பொறுப்புக்கு இருக்கிற விடயம் இந்த 3 விடயத்தை நாங்கள் கூட்டி எடுத்தோம் என்றால் மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் வரும். அப்போ நாங்கள் இங்கே பொழுதுறம் பிள்ளைகள் அதை கூட்டி எடுத்து அதை பேலன்ஸ் பண்ணி காட்டிட்டு இங்கே போட்டிருக்கிறோம் மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் இதில் நாங்கள் எழுதி காட்டுவோமே. அப்போ அந்த மொத்த சொத்துக்களுக்கு இந்த மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் சமனாக இருக்கும். அப்போ மொத்த சொத்துக்களுக்கு இந்த மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் சமனாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டி எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும். சரி, அப்படி அப்போ நாங்கள் சொத்துக்களை பதிஞ்சு அதை கூட்டி எடுத்துக்கிறோம். உரிமை பொறுப்புகளை பதிஞ்சு அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி காட்டிக்கிறோம். அப்போ இந்த அடிப்படை நாங்கள் நிதிலமை கூட்டி தயாரிக்கணும். இது ஒரு நிதிலமை கூட்டின்ற மாதிரியாக இருக்கும். இப்போ நாங்கள் இதில் ஒரு உதாரணம் ஒன்று செய்து பார்ப்போம். நிதிலமை கூட்டின்ற மாதிரி தயாரிக்கணும்னு சொல்லி அப்போ அதில் மாதிரியை பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு நிதிலமை கூட்டின்ற மாதிரி தயாரிக்கணும்னு பார்ப்போம். பாருங்கள், நவமணி வணிகத்தின் நிதியாண்டு 31/12/2020 முடிவடைகின்றது. பின்வரும் தகவல்கள் 31/12/2020 பெறப்பட்டவை ஆகும். அப்போ இந்த தகவல்கள் எங்களுக்கு பெறப்பட்டிருக்கு. பாருங்கள் என்னென்ன விடயம் தரப்பட்டிருக்கின்றால், ஒன்று காணி கட்டிடம் 3 லட்சம் ரூபா. அடுத்த பாருங்கள் விநியோக வாகனம் 2 லட்சம் ரூபா. அடுத்த பாருங்கள் முதலீடுகள் 1 லட்சம் ரூபா. இறுதி சரக்கிருப்புகள் தரப்பட்டிருக்கு 30,000 ரூபா. அடுத்த பாருங்கள் வியாபார கடன் பட்டோர் 50,000 ரூபா. கிடைக்க வேண்டிய முதலீட்டு வருமானம், அதாவது பெற வேண்டிய ஒரு வருமானம் தரப்பட்டிருக்கு. கிடைக்க வேண்டிய முதலீட்டு வருமானம் 4,000 ரூபா. இதில் எங்களுக்கு கொஞ்சம் தரவு தரப்பட்டிருக்கு. அடுத்த தரவுகளை நாங்கள் பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு ஒரு நிலைமை கூட்டி தயாரிக்கிறதுக்காக தரப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அடுத்த பாருங்கள் கிடைக்க வேண்டிய வாடகை. அடுத்த பாருங்கள் காசு மீதி 1/1/2020 மூலதனம். அடுத்த பார்த்தீங்கன்னா தேறிய லாபம் 12% வங்கி கடன். அடுத்த பாருங்கள் கடன் கொடுத்தோர். அடுத்தது பற்றுக்கள். அவங்களுக்கு கொஞ்சம் சொத்துக்கள் அதே மாதிரி பொறுப்புகள் தரப்பட்டிருக்கு. அதை வச்சு உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு வேண்டப்படுவது நவமணி வணிகத்தின் 31/12/2020 உள்ளவாறான நிதிலமா கூட்ட தயாரிக்கட்டும். அப்போ அந்த நிறுவனத்தின் நிதிலமா கூட்டம் நாங்கள் தயாரிக்க போகின்றோம். அப்போ சொத்துக்கள் பொறுப்பு உரிமைகள் அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஏற்கனவே நிதிலமா கூட்ட மாதிரியை பார்த்துருக்கிறோம். சொத்துக்களை என்ன மாதிரி பதிகிறது, பொறுப்புகள் என்ன மாதிரி பதிகிறது, உரிமை என்ன மாதிரி பதிஞ்சு என்ன மாதிரி நிதிலமா கூட்டம் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்துக்கிறோம். அப்படியே நாங்கள் ஏற்கனவே லாபத்தை கூட்டு பார்க்கின்ற போது அதுக்குரிய நாங்கள் கணக்கை தயாரிக்க என்ன செய்தோம், நாங்கள் முதல் கணக்கை முதலில் மூலியமாக வாசித்தோம். வாசித்த பிற்பாடு நாங்கள் அதுக்குரிய கோட்டை நாங்கள் வரைந்தோம். அதுக்குரிய போமட்டை போட்டோம். அதுக்கேற்ற மாதிரி இடங்களை நாங்கள் விட்டோம். ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் அந்தந்த இடங்களில் நாங்கள் பதிவு செய்தோம். அதே மாதிரி தான் இந்த நிதிலமை கூட்டு நாங்கள் தயாரிக்கின்ற போது இப்போ நான் வாசித்த மாதிரி ஒவ்வொரு தரப்பட்ட தரவுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக வாசிப்போம். அப்போ நிதிலமை கூட நாங்கள் தரப்பட்ட தரவுகளை நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக வாசித்து இதை நாங்கள் மனதில் விளங்கி கொண்டு எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி குறிப்பிட்ட தினத்தில் நிதிலமை கூட்ட கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நிதிலமை கூட்ட நாங்கள் என்ன செய்வோம்னா வரைய வேணும். முதல் அந்த போமேட்டங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் அப்படியே வரைவோம். முதல்ல நாங்கள் வரைகின்ற போது சில நேரம் நாங்கள் பழைய எங்களுக்கு அந்த போமேட்டை பார்த்து வரையக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் 2-3 கணக்கு செய்கின்ற போது நீங்களாகவே பார்க்காமல் வரையக்கூடியதாக இருக்கும். அதுக்குரிய தலையங்கம் போமேட்டை வரைஞ்சி நீங்கள் மேலே நிறுவனத்தின் தலையங்கத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு சொத்துக்களை நீங்கள் நடைமுறை சொத்து ஒரு 4 வரி விட்டு நடைமுறை சொத்து, அதுக்குள்ள நடைமுறை சொத்துக்களை ஒரு 4-5 வரியை விட்டு கீழே பேலன்ஸ் பண்ணி மொத்த சொத்து கண்டு எழுதலாம். அதுக்குள்ள உரிமையாண்மையும் பொறுப்புகளை வந்து போட்டுட்டு
அந்த உரிமையாண்மை கணிப்புறத்துக்கு எங்களுக்கு தெரியும் என்னென்ன விடயம் வரும் என்றால் மூலதனம், அதுக்குள்ள கூட்டு தேறிய லாபம், ஒரு வரி விட்டு பற்றுக்கள், அதுக்குள்ள நடைமுறையல்லா பொறுப்பு, அதுக்கு ஒரு 2 வரி நடைமுறை பொறுப்பு, அதுக்குள்ள ஒரு 4-5 வரி இருந்துட்டா காணும். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் கோட்டை வரைஞ்சு அதுக்குரிய தலையங்கங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக இடவும். அப்போ உங்களுக்கு நிதிநிலைமை கொண்ட ஃபார்மேட் தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கை வாட்சி என்னென்ன விடயம் வருமானு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இடங்களை விடவும். இதில் ஒரு இடம் அதுக்காக கூட விட்டுட்டோம்னாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அது அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே ஒழுங்கின்படி பேலன்ஸ் பண்ணி செய்தது சரி கணக்கு. சரி, அந்த அடிப்படை நீங்கள் செய்து பழகி கொண்டு வர அது உங்களுக்கு ஒரு பழக்கமாக வரும். அப்போ நீங்கள் கணக்குகள் நாங்கள் பெரிய கணக்குகள் செம்மையாக்களோட வரைக்கையும் விரைவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், இப்போ நான் தரப்பட்ட ஒவ்வொரு தடவை நான் வாச்சிருக்கிறேன். எங்கள் நிதிநிலைமை கூட்டு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கோட்டை வரைஞ்சு ஒவ்வொரு தலையங்களை போட்டு நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் பதிவு செய்வோம். அப்போ இப்படி நாங்கள் எழுதினா பிறகு நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் பதிவு செய்ய நாங்கள் முதல் வாய்ச்ச மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் வாசிக்கின்ற போது அந்தந்த இடங்களில் கொண்டு அந்தந்த விடயங்களை பதிவு செய்வோம். விடய கொடுங்க பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் மேலேருந்து வாசிக்கின்ற போது அந்த ஒழுங்கில் அந்தந்த விடயங்களை கொண்டு அந்தந்த தலையங்கத்துக்களை நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு கணக்கொண்டு செய்து காட்டப்பட்டிருக்கு. தரப்பட்ட உதாரணத்தை பார்த்தீங்கன்றால் இந்த பாருங்கள் நவமணி வணிகத்தின், அப்போ நாங்கள் நவமணி வணிகத்தின் நாங்கள் தலையங்கமாக போடுவோம் நிறுவனத்தின் பேரை. அடுத்த வரியில் நாங்கள் இந்த நிறுவனத்தின் திகதியை நாங்கள் குறிப்பிடுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் பேர் முதலாவது வரியில் நாங்கள் இடுவோம். அடுத்த வரியில் 31/12/2020 உள்ளவாறான நிதிநிலைமை கூட்டன்னு காட்டுவோம். அதுக்கப்புறம் பாருங்க பிள்ளைகள் நடைமுறையில்லா சொத்துக்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போது நடைமுறை சொத்துக்கள் போட்டு அதுக்குள்ளே ஒரு 4-5 வரியை விட்டுட்டு நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்களை ஒரு 4-5 வரி விட்டு பேலன்ஸ் பண்ணுவோம். உரிமையாண்மையும் பொறுப்பு கண்டு போட்டு அதுக்குள்ளே உரிமையாண்மை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நடைமுறையில்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு அதுக்கு இடங்களை விட்டுட்டு இப்போ நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பதிவோம். இப்போ நடைமுறை சொத்துக்களை பாருங்கள், நாங்கள் அதில் உள்ள விடயங்கள் காணி கட்டுறோம், விநியோக வாகனம் 2 விடயம் தரப்பட்டுக்கு பதிகிறோம், அதுக்குள்ளே முதலீடுகளையும் பதிகிறோம். அப்போ இந்த தரப்பட்டுக்கு காணி கட்டுறோம், அதே மாதிரி விநியோக வாகனம் அப்படியே கூட்டி எடுக்கிறோம் 5 லட்சம் ரூபா, முதலீடுகள் பதிகிறோம் 1 லட்சம் ரூபா. இப்போ நான் இதில் அப்போ தனியாக உங்களுக்கு இப்படி கூட்டி எடுத்து காட்டினாலும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் பதிய வேணும். நடைமுறை சொத்துக்களை முதல் 15 தலையங்கத்தை போட்டு நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் முதல் பதிய வேணும். அப்போ நாங்கள் முதல் காணி கட்டம் இருந்தால் காணி கட்டத்தை பதிவோம், இன்னொன்று சரக்கிருப்பு இருந்தால் சரக்கிருப்பை கொண்டு கீழே பதிவோம். அடுத்த பாருங்கள் கடன் பற்று இருந்தால் கடன் பற்றை கொண்டு நாங்கள் அங்கே நடைமுறை சொத்துக்களை பதிவோம். கடன் கொடுத்துருந்தால் கீழே கடன் கொடுத்துற பதிவோம், மூலதனம் இருந்தால் உரிமையாண்மை கீழே மூலத்தை பதிவோம். அப்படி அந்தந்த இடங்களில் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பதிகிறோம். 15 அப்புறம் தான் நாங்கள் இப்போ இதே மாதிரி கூட்டி எடுக்குவோம். சரி அப்படியே அடுத்த பாருங்கள் நாங்கள் நடைமுறை சொத்துக்களை பார்த்தீங்கன்னால் நடைமுறை சொத்தில் நாங்கள் பதிக்கின்ற போது இறுதி கையிருப்பு, வியாபார கடன் பட்டோர், கிடைக்க வேண்டிய முதலீட்டு வருமானம், அடுத்த காசு மீதி பதிகிறோம். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான். நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் பதிகின்ற போது அப்போ நாங்கள் இதில் பதிகின்ற போது பார்த்தீங்கன்னா அந்த திரவத்தன்மை உடன் என்பதை நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ இறுதி கையிருப்பு திரவத்தன்மை குறைஞ்சது முதல்ல வரும், அதுக்குள்ள வியாபார கடன் பட்டோர், திரவத்தன்மை கூடியது காசு மீதி. அப்போ காசு மீதியை நாங்கள் கடைசியாக பதிவோம். அப்போ நாங்கள் பாருங்கள் இப்போ சொத்துக்களை பதிஞ்சிருக்கிறோம், ஒவ்வொரு விடயங்களையும் பதிஞ்சு நடைமுறை சொத்துக்களை மாத்திரம். அங்கே மேலே பாருங்கள் நடைமுறை சொத்தும் அதே மாதிரி முதலிடம் பதிஞ்சிருக்கிறோம், நடைமுறையில்லா சொத்தும் முதலிடம் பதிஞ்சிருக்கிறோம். ரெண்டையும் கூட்டி நாங்கள் மொத்த சொத்துக்கள் எடுக்கிறோம் 7,12,000 ரூபா. இதை கவனிங்கள் 7,12,000 ரூபா. இதைத்தான் நாங்கள் அங்கால பார்த்தீங்கன்னா பொறுப்புகளையும் உரிமையும் பதியேக்க 7,12,000 போட்டு நாங்கள் பேலன்ஸ் பண்ணக்கூடிய இருக்கும். பாருங்க அப்படியே உரிமையாண்மையும் பொறுப்புகளுங்களை நாங்கள் முதல் உரிமையாண்மையை காட்டுறோம், மூலதனம், தேறிய லாபம், பற்றுக்கள். அப்போ அநேக உங்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்கள்லாம் அந்த உரிமையாண்மைக்கு என்ன விடயம் வரும் அதை நாங்கள் எழுதுகிறோம். அங்கே தரவு தரப்பட்டிருந்தால் ஒவ்வொரு விடயத்தையும் வாசிக்கின்ற போது அப்படியே கொண்டு வந்து நாங்கள் அந்தந்த இடத்துல அந்தந்த விடயங்களை பதிவோம். பதிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாண்மையோட மூலதனத்தோட லாபத்தை கூட்டி நாங்கள் பற்றுக்களை கழித்து நாங்கள் உரிமையாண்மை எடுத்து காட்டுறோம். நடைமுறையில்லா பொறுப்புகளை பாருங்கள், எங்களுக்கு ஒரே ஒரு விடயம் தான் தரப்பட்டது வங்கி கடன். வங்கி கடன் நாங்கள் பதிஞ்சு அங்கே மாத்திரம். அதுக்குள்ள பாருங்க அப்படியே நடைமுறை பொறுப்பு. அப்போ நடைமுறை பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா நடைமுறை பொறுப்புகள் என்னென்ன விடயம் வருமோ அந்த விடயங்களை நாங்கள் அங்கே பதிவு செய்வோம். பாருங்கள் கடன் கொடுத்தோர், அதே மாதிரி கொடுக்க வேண்டிய வாடகை 2 விடயம் இருக்குது. 2 விடயத்தை நாங்கள் எழுதி தொகையை நாங்கள் பதிஞ்சு அதை நாங்கள் அங்கே மாற்றுவோம் 42,000 ரூபா. மேலே பாருங்கள் நடைமுறையில்லா பொறுப்பு இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உரிமையாண்மை இருக்கும். அப்படி நாங்கள் கூட்டி எடுத்து காட்டுறோம், மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் வரும் 7,12,000 ரூபா. அங்கே பாருங்கள் மேலே முதல் மொத்த சொத்துக்கள் காட்டினான், மொத்த சொத்துக்கள் 7,12,000 ரூபா. அதே மாதிரி மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் 7,12,000 ரூபா. ரெண்டும் எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி சமப்படுத்தி காட்டக்கூடிய இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணி காட்டக்கூடிய இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதில் ஒவ்வொன்றையும் கூட்டி காட்டினாலும் உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் தலையங்கம் போட்டு இடங்களை விட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் தனித்தனியாக கொண்டு அங்கே பதிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் கூட்டி மாற்றுவோம், சொத்துக்களை கூட்டி மாற்றுவோம். அதே மாதிரி நடைமுறை
நடைமுறையில் சொத்துக்களை கூட்டி மாற்றுவோம், நடைமுறை சொத்துக்களை கூட்டி மாற்றுவோம், 2 சொத்தையும் கூட்டி போடுவோம். உரிமையாண்மையை கூட்டி மாற்றுவோம், நடைமுறை எல்லா பொறுப்புகளை கூட்டி அங்கே 2வது ரூலுக்கு மாற்றுவோம். நடைமுறை பொறுப்பை கூட்டி நாங்கள் அங்கே இதில் கூட்டி மாற்றின மாதிரி சரி, இதை மாற்றின மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் கூட்டி அங்கே மாற்றி அந்த உரிமையாண்மையும் பொறுப்புகளையும் நாங்கள் சேர்த்து கூட்டினோம் என்றால் எங்களுக்கு மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் வரும். அது அங்கே மொத்த சொத்துக்களுக்கு சமனாக இங்கே வாழக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த நிதிநிலைமை கூட்டு நாங்கள் உள்ள விடயங்களில் சொத்துக்களை நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துருந்தோம். இன்று நாங்கள் பார்த்தோம் என்றால் உரிமையாண்மையை பற்றி பார்த்து பொறுப்புகளை பற்றி நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அந்த பொறுப்புகளை நாங்கள் என்ன மாதிரி கணிப்பீடு செய்யணும் பார்த்து நாங்கள் அந்த பொறுப்புகளை நாங்கள் கணிப்பீடு செய்த பிறகு அந்த நிதிநிலைமை கூட்டின் மாதிரி ஒன்றை பார்த்துக்கணும். நிதிநிலைமை கூட்டு நாங்கள் என்ன மாதிரி தயாரிக்கிறது, சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமைகளை நாங்கள் பதிவு செய்து நிதிநிலைமை கூட்டு என்ன மாதிரி தயாரிக்கணும்னு பார்த்து அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பயிற்சி ஒரு கணக்கு கொண்டு நாங்கள் உதாரணம் கொண்டு போட்டு அந்த உதாரணத்தின்படி நாங்கள் நிதிநிலைமை கூட்டு நாங்கள் தயாரித்து காட்டியிருக்கிறோம். அப்போ இதே மாதிரியான பயிற்சியும் கொண்ட பாட புத்தகத்தில் இருக்குது. அந்த பயிற்சிகள் எடுத்து நீங்கள் செய்து பழகின்ற போது உங்களுக்கு அது ஒரு முழுமையாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அப்போ இதை பார்த்து நீங்கள் விளங்கிக் கொள்கிற அதே நேரம் பாடப்புத்தகத்தில் இருக்கிற பயிற்சிகளை நீங்கள் செய்து பழக வேண்டும் என்று உங்களை கேட்டு உங்களிடமிருந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பென கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.